ராமநாதன் அவர்களுக்கு நமது மண்டல தலைவர் அவர்கள் ஒரு பரிசினை வழங்குகின்றார். முதல்ல எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி அரிமா சங்கத்துடைய நிகழ்ச்சிகளுக்கு போகிற போது கொஞ்சம் குற்ற உணர்ச்சியாக இருக்கும். என்னென்னமோ பண்ணுறாங்களே, நம்மளாம் ஒன்றுமே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி. எங்களவில் முடிந்ததை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னாலும் இது போன்ற அமைப்பு ரீதியாக ஒரு விஷயத்தை உருவாக்கி அதை முன்னெடுத்து செல்லுதல் அப்படிங்கிறது மிகவும் சிரமமான காரியம். வீட்டில் ஈவினிங் ஒரு 10 கெஸ்ட்டு வர்றாங்கன்னாவே அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு அன்றைக்கி காலையிலேருந்து அவ்வளோ போராட வேண்டியது. வீட்டில் பொம்பளைங்களெல்லாம் பார்க்கலாம், இந்த காலில் வெண்ணி தண்ணியை ஊற்றிக்கிட்டே அப்படிம்பாங்கள்ல, அது 100% உண்மையாக இருக்கும். அவங்க சாயந்தரம் வரப்போகிறாங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து நடக்கும், எதுக்குன்னே தெரியாது. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு டென்ஷனும் கூட சேர்ந்து வந்துகிட்டே இருக்கும். வீட்டுக்கு வருகிற விருந்தினர்களை உபசரிப்பதற்காக அதிகமான முயற்சிகள் எடுத்துக்கொள்வது என்பது ஒரு தரப்பு. இன்னொரு பக்கம் முகம் தெரியாத மனிதர்களுக்கு கூட தேடி தேடி தங்கள் உழைப்பால் கிடைத்த பணத்தையும் உடல் உழைப்பால் கிடைக்கிற உதவியையும் கொடுப்பது என்பது இன்றைய வணிகமாக மாறிவிட்ட இந்த உலகத்தில் வணங்கப்பட வேண்டிய விஷயமாக நான் பார்க்கிறேன். அரிமா சங்கத்திற்கு என்னுடைய பாராட்டுகள் அதற்காக. இட் இஸ் நாட் அ ஈஸி ஜோக். இன்றைக்கு ஒரு மணி நேரத்தை விட்டு கொடுப்பதே கூட மிகவும் பெரிய விஷயம். வாழ்க்கை எல்லாமே கொண்டாட்டமாக போயிட்ட, எல்லாற்றையுமே என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குற, ஏதோ ஒரு வகையில் என்னை நான் சந்தோஷப்படுத்தி கொண்டால் போதுங்கிற அளவுக்கு ரொம்பவும் ஒடிசே போவட்டாயிருக்கு மனசு. இன்னைக்கு எல்லாமே பாருங்கள். ஒரு தொலைக்காட்சியில் கூட முந்தானத்து எனக்கு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணுறார், மாப்பிள்ள டிவி பார்த்தியா? பார்த்தேன், நான் சூப்பராக இருக்குங்கிற விஷுவல்ஸு. அவர் வேறு எதுவும் சொல்கிறாருன்னு நினச்சேனா, சுனாமி. அவர் விஷுவல் சூப்பராக இருக்கான், நான் சூப்பராக இருக்கேன். அப்படியே அடிச்சுட்டு போது பாரு, ஒரு 1000 கார் இருக்கு மாப்பிள்ள, அவன் ஆள்லாம் காலி, அநேகமாக 10,000 பேர் செத்துருப்பாங்க. எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் ஆயிடுச்சு, எல்லாமே கிரிக்கெட் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு, எல்லாமே விளையாட்டு பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு, எல்லாமே பாட்டு பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ ஒன்று என்னை சுவாரஸ்யப்படுத்தினால் போதும். மழையாக இருக்கலாம், வெயிலாக இருக்கலாம், விபத்தாக இருக்கலாம், ரத்தமாக இருக்கலாம், சாவாக இருக்கலாம், அழிவாக இருக்கலாம், என்னை பாதிக்காத எல்லாமும் என்னை சுவாரஸ்யப்படுத்துகிறது. இட் இஸ் an entertainment to me. அப்படித்தானே இருக்கும். அந்த அளவுக்கு மனசு கலங்கப்பட்டு போயிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலும் மாற்றாருடைய வலிக்காக மனமுவந்து சில மனிதர்கள் முன் வருவார்கள் என்றால் நிச்சயமாய் அவர்கள் வணங்கப்பட வேண்டியவர்கள் தான். அந்த வகையில் தான் இன்னைக்கு இது முக்கியத்துவமானதுன்னு நான் நம்புகிறேன். we are totally இன்னைக்கு ரொம்ப மாறிட்டோம். எல்லா சமூகம் உங்களுக்கு அடுத்த தலைமுறைலாம் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு தான் காலம் போகிற போக்கை பார்க்கிற போது தெரிகிறது. அதுக்கு அந்த தலைமுறையை குறை சொல்ல முடியாது, உங்களை தான் குறை சொல்ல முடியும். ஏன்னா ஓப்பனிங்லாம் நல்லா பேசினா பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டானே, உண்மைதானே? உங்களிடம் இருந்த அன்பையும், உங்களிடம் இருக்கிற இரக்க குணத்தையும், உங்களிடம் இருந்த நேசத்தையும், உங்களிடம் இருக்கிற ஒரு மனிதன் மீதான கரிசனத்தையும், சக மனிதனை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்ட அந்த மரபு சார்ந்த அறிவையும் அடுத்த தலைமுறைக்கு நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோமாங்கிற ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் இங்கே நம்ம வைக்க வேண்டியிருக்கு. இதை சொல்ற என்னுடைய சக நண்பன் இந்த தலைமுறையைச் சேர்ந்தவர். தொலைக்காட்சியிலே வருகிற காட்சிகள் பார்ப்பதற்கு சுவாரஸ்யமாக இருக்கின்றன. காரணம் அது ஏன் ஊர்ல வரல, என்ன இவ்வளவு பெரிய சுனாமிங்கிறாங்க, ஒரு 10,000 பேர் கூட சாகல. இது ஒரு பதில். ஒரு SMS வருது 10 நிமிஷத்துல. அந்த பேச்சு நான் கல்லூரியில் பேசிட்டு இருக்கேன், மாணவர்கள் அதை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க, சுனாமி பத்தி டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு SMS வருது, நியூஸ் அலர்ட் அப்படின்னு சொல்லி. அனைவரும் இந்த SMS நிறைய பேருக்கு வந்திருக்கும். நியூஸ் அலர்ட், ஆக்டர் தனுஷ் ரஷ் டு ஜப்பான் அப்படின்னு போட்டு கீழே 4 பாயிண்ட் வருது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு லைன் போட்டிருக்காங்க, காரணம் அவர் தான் சுனாமியிலே ஸ்விம்மிங் போடுவார். ஒரு பக்கம் அவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், மனித உயிர்கள் இறந்து போகிறது, சொத்துக்கள் அழிகின்றன. ஒரு தேசம், அதுவும் உலகத்திற்கே முன்னுதாரணமாக இருப்பதான ஒரு அருமையான தேசம், வாழ்க்கையில் எத்தனை அழிவை பார்த்தாலும் மீண்டும் மீண்டும் ஃபீனிக்ஸ் பிறையாக எழுந்து வரணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை உலகத்திற்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு தேசம் ஒரு மிகப்பெரிய அழிவை சந்திக்கிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, நம்ம நாட்டு ஆள் கூட அவ்வளோ பேர் அங்கே இருக்கிறாங்க. எல்லாமும் நமக்கு விளையாட்டாகிவிட்டு, எல்லாமும் என்டர்டெயின்மெண்ட் ஆயிடுச்சு. ட்வின் டவர் இடிஞ்சா என்டர்டெயின்மெண்ட்,
பார்லிமெண்ட்ல குண்டு வச்சா என்டர்டெயின்மெண்ட், அரசாங்கம் ஊழல் பண்ணினா என்டர்டெயின்மெண்ட், ஓட்டுக்கு காசு வாங்குறது என்டர்டெயின்மெண்ட், நமிதா டான்ஸ் ஆனாலும் என்டர்டெயின்மெண்ட், நீயானாலும் என்டர்டெயின்மெண்ட், கோபிநாத்னாலும் என்டர்டெயின்மெண்ட், ரஜினிகாந்த்னாலும் என்டர்டெயின்மெண்ட், கரகாட்டமும் என்டர்டெயின்மெண்ட், கான்ஸ்டிடியூஷன் என்டர்டெயின்மெண்ட். இந்த அளவுக்கு ஒரு சமூகம் மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது என்றால் யாரை குறை சொல்வது? ஏன் நடக்கல? உங்களுக்கு இருந்த கரிசனமும் அன்பும் ரத்தத்தை பார்த்து வருகிற போது இருக்கிற பதைபதைப்பும் எனக்கும் என்னுடைய அடுத்த தலைமுறைக்கும் சென்று சேராமல் போனது எப்படி? உங்களிடமிருந்து பணம் சம்பாதிக்கிற அறிவை அடுத்த தலைமுறை சந்தித்திருக்கிறது. உங்களை விட புத்திசாலித்தனமாக அவன் செயல்படுகிறார். நிர்வாகம் செய்வது எப்படி என்கிற அறிவை உங்களுடைய குழந்தைகளுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் நீங்கள் சரியாக கொண்டு போய் சேர்த்திருக்கிறீர்கள். உங்களை விட புத்திசாலியாக ஒரு நிர்வாகத்திலும் படிப்பிலும் கல்வியிலும் தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் அவன் கை ஓங்கி இருக்கிறான். விஞ்ஞானத்தை உங்கள் அடுத்த தலைமுறைக்கு மிகச்சரியாக கொண்டு போய் சேர்த்திருக்கிறீர்கள். பணம் பண்ணுகிற வித்தையை உங்கள் அடுத்த தலைமுறைக்கு மிகச்சரியாக கொண்டு போய் சேர்த்திருக்கிறீர்கள். ஆனால் எங்கிருந்து வந்தது இவ்வளவு பெரிய நெருக்கடி? மாற்றானின் மரணத்தை கூட எனக்கு நேராதவரை ஆபத்தில் என்று நினைக்கக்கூடிய மழுங்கடிக்கப்பட்ட மனசுக்கு இந்திய இளைஞர்கள் சொந்தக்காரர்களாக இருப்பது ரொம்பவே ஆபத்தான ஒரு மனோநிலை. இதை இந்த ஃபாரம்ல நான் பேசுறதுக்கான காரணம் இருக்கு. இதையும் உங்களால் செய்துவிட முடியும் என்கிற நம்பிக்கையில் தான். இதை வேற இடத்துல செஞ்ச ஆழமாக யோசிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரியான மனிதர்கள் கூடக்கூடிய இடத்தில் இப்படியான ஒரு கேள்வியை முன்னெழுப்புகிற போது இதுவும் அடுத்தவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்கிற வேலையை நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில தான் இந்த விஷயத்தை உங்க முன்னால் நான் வைக்கிறேன். யோசிச்சு பாருங்க, எல்லாம் என்டர்டெயின்மெண்ட் ஆயிடுச்சுன்னா வாழ்க்கை என்ன ஆயிடும்? இன்னும் கொஞ்ச நாள்ல ஜப்பான் பூகம்பத்தில் 1000 பேர் அழிவு வழங்குவோர் அப்படின்னு ஒரு விளம்பரம் வரும். அதை நம்ம பார்ப்போம், கைத்தட்டுவோம். என் கதவுக்கும் ஜன்னலுக்கும் ஆபத்து வராதவரை எதை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை என்கிற மனசு நமக்கு இருக்கிற வரைக்கும் இந்த தலைமுறையை நாம் வாழ வைக்கவே முடியாது. ஏதோ ஒரு இடத்துல மாற்றானுக்காக மனமிறங்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு அதை மிகச்சரியாக சொல்லி இருக்கிறார்கள். அடுத்தவனுக்காக கரிசனப்பட வேண்டும். எனக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய வசதியை நான் அடுத்தவனோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவலும் விருப்பமும் நமக்கு இயல்பாகவே வாய்த்திருக்கிறது. நம்முடைய வாழ்வியல் அதை சொல்லி தந்திருக்கிறது. விஞ்ஞானத்தை கல்வி சொல்லி தந்துவிடும், தொழில்நுட்பத்தை கல்வி சொல்லி தந்துவிடும், அறிவியலை புத்தகங்கள் சொல்லி தந்துவிடும், மொழியை கூட புத்தகம் சொல்லி தந்துவிடும், எல்லாவற்றையும் ஏதோ ஒன்று சொல்லி தந்துவிடும். மனித நேயத்தை தாயும் தந்தையும் தான் சொல்லித்தர வேண்டும். there is no other option. அதை பள்ளிக்கூடங்களும் பாடத்திட்டங்களும் செய்துவிடும் என்று தயவு செய்து நம்பாதீர்கள். அந்த நம்பிக்கையின் காரணத்தினால தான் இன்னைக்கு பள்ளிக்கூடங்களுக்கு அத்தனை நெருக்கடி. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் தான். இன்றைக்கு வளருகிற பிள்ளைக்கு பள்ளிக்கூடம் எக்ஸைட்டிங் ஃபேக்டராகவே இல்லை. காரணம், சமூக விழுமியங்களை பள்ளிக்கூடங்கள் சொல்லித்தர வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். பெரியவர்களை பார்த்தால் எழுந்து நிற்க வேண்டும், வணக்கம் சொல்ல வேண்டும், அடுத்தவங்க முன்னால கால் மேல கால் போட்டு உட்காரக்கூடாது, வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தா வான்னு வணக்கம் சொல்லணும், நல்லது கெட்டதுல பெரியவங்களை பார்க்கறப்ப நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும், இப்படிங்கிற மரியாதைகளை குடும்பம் சொல்லி தந்தது. ஆனா இன்னைக்கு பள்ளிக்கூடம் அதை சொல்லித்தரணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். காரணம், நான் பணம் கட்டி படிக்க வைக்கிறேன். பள்ளிக்கூடம் பாடத்திட்டத்திலிருந்து மரியாதையை சொல்லித் தருவதை விட ஒரு தேசத்திற்கு அவமானம் வேறு எதுவும் இல்லை. என்னுடைய வாழ்வியலும் என்னுடைய அடையாளமும் என்னுடைய ஜிடிபியில் இல்லை, என்னுடைய சமூக விழுமியங்களில் இருக்கிறது. மை சோஷியல் வேல்யூஸ். உலகம் உங்களை பார்த்து அண்ணாந்து பார்ப்பதற்கான காரணம் அதுதான். உங்களிடம் இருக்கக்கூடிய சமூக விழுமியங்கள். அதை மட்டும் ஏன் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாமல் நாம் விட்டுட்டோம்? ஒரு பள்ளிக்கூடம் மிகச்சிறந்த பள்ளிக்கூடத்திற்கான அடையாளம். காலையில் போன உடனேயும் சிறப்பு பள்ளிக்கூடங்கள் இயங்குகிற முறை. நீங்க போன உடனே காலையில் ஒரு குழந்தைகிட்ட விளக்கமாறு கொடுத்து அதை கூட்ட சொல்லுவாங்க. ஏன்னா கூட்டுறதுக்கு பள்ளிக்கூடம் சொல்லித்தருது, பாடத்தை அப்பா அம்மா சொல்லித்தர்றாங்க. பள்ளிக்கூடம் சொல்லித்தர வேண்டியதை வீடு சொல்லித் தருகிறது, வீடு சொல்லித்தர வேண்டியதை பள்ளிக்கூடம் சொல்லித் தருகிறது. சமூக விழுமியங்கள் வீட்டிலிருந்து சொல்லித்தரப்பட வேண்டும். பல்போன என் பாட்டி சொல்லிக் கொடுத்த மரியாதை தான் காலத்திற்கு என்னோடு கையில் இருக்க போகிறது. பாடத்திட்டமே வேலைக்கென்று மாறிவிட்ட இந்த வணிக உலகத்திலே சமூக விழுமியங்களை பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் நினைக்கக்கூடிய அளவுக்கு நாம பிஸி ஆயிட்டோம். பாடத்திட்ட கட் ஆஃப் மார்க்குக்குள் வராத காரணத்தினாலே தமிழ் ஒதுக்கப்பட்டது போல, மரியாதை செய்தால் 1000 ரூபாய் பணம் கிடைக்கும் என்றால் ஒருவேளை வேக வேகமாக இதை சொல்லித் தருவோமோ என்னவோ. அதனால தான் ஜப்பானில் சுனாமி விஷுவல் சுவாரஸ்யமா இருக்கு. எல்லாம் என்டர்டெயின்மெண்ட். இங்கேயே அதை என்டர்டெயின்மெண்டா பார்த்தவங்களாம் உண்டு. ஐ மீன் இந்த இண்டஸ்ட்ரிங்கிறதுனால எனக்கு தெரியும். என்ன இப்படி சொல்றீங்க? அலைஃப்ல வந்ததை பார்த்தா ஒரு 1000 பேராவது சித்திருப்பாங்கன்னு நினைச்சு அங்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்கிறீங்க. ரொம்ப வருத்தமா சொல்லுவாங்க. எப்படி இதற்கு ஒரு மனசு வருகிறது? கொடூரமான மனசு. தோணுமா? விளையாட்டு பண்ணுவதற்கான நேரமா அது. ஆனாலும் மனிதன் சுவாரஸ்யமாக இருக்கிறான். எனக்கு நேராதவரை எதுவும் எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த அளவுக்கு சக மனிதனை பற்றி நேசிக்க முடியாத காலகட்டத்தில் அடுத்த தலைமுறை வார்க்கப்பட்டிருக்கிறது, வளர்க்கப்பட்டிருக்கிறது. என் முன்னால் உட்கார்ந்திருக்கிற உங்களை குற்றவாளிகளாக கையில் பிடித்துக் கொண்டு இந்த கருத்தை சொல்லவில்லை. உங்களோடு சேர்ந்து நானும் இருக்கிறேன் என்ற உரிமையில் சொல்லுகிறேன்.
இதை வேறெல்லா இடத்திற்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களை போன்ற அமைப்பு ரீதியாக செயல்படக்கூடிய பொறுப்பான மனிதர்களுக்கு இருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய பல்வேறு சேவைகளில் இதையும் சேர்த்துக் கொள்ள வேண்டிய மிக அவசியமான பொறுப்பு இருக்கிறது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த போது காந்தியிடம் ஒரு வெள்ளைக்கார துரை கேட்டார், இவ்வளவு படாத பாடுபட்டு உயிர்கள் கொடுத்து அகிம்சை என்ற பெயரிலே அடி வாங்கி சிறையில் பட்டு இவ்வளவு மனிதர்களை பலி கொடுத்து இந்த சுதந்திரத்தை வாங்கி இருக்கிறீர்களே, இந்த தேசத்தில் என்ன இருக்கிறது? பராரிகளின் தேசம் அது. There is nothing in this world, in the country. எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துட்டு போயிட்டோம், உங்களிடமாக மிச்சமாக ஒன்றுமே இல்லை. அநேகமாக அணிந்து கொள்ள நீ ஒரு கோமணம் தான் அடுத்தவருக்கும் கொடுக்க வேண்டும் காந்தி என்று சொன்னாராம் அந்த வெள்ளைக்காரதுரை. எந்த நம்பிக்கையில் இந்த 32 கோடி மக்கள் வாழப்போகிறார்கள்? எந்த துணிச்சலில் நீங்கள் சுதந்திரத்தை கேட்டு பெற்றீர்கள்? என்ன இருக்கிறது இந்த தேசத்தில்? எதை வைத்து உங்களால் வளர முடியும்? காந்தி அவருக்கு ஒரே ஒரு பதில் மட்டுமே சொன்னார், எங்கள் தேசத்தில் எதுவுமே இல்லை. இருந்த செல்வ வளங்களை நீங்கள் கொண்டு போய் சேர்த்தது உண்மையாக இருக்கலாம், ஆனால் சக மனிதனை நேசிக்கிற மனசு இந்தியனிடம் இருக்கிறது. அது ஒன்று போதும் இந்த தேசத்தை காப்பாற்றணும். அதுதான் இன்னைக்கு இந்தியாவை உயர்த்தி இருக்கிறது. உலகத்தில் அதிகமான இளைஞர்களை படிக்க வைக்கிற தேசமாக உயர்த்தி இருக்கிறது. கட்டுப்பாடுள்ள சமூக பிரக்கையோடு வாழ வேண்டும் என்கிற மனசாட்சி உள்ள மனிதர்களை உருவாக்கி இருக்கிறது. அதுதான் இந்தியாவுடைய ஜிடிபி இன்னைக்கு தூக்கி உட்கார வச்சிருக்கு. 2020 எந்த நாடு வல்லரசு உலக நாடுகள் பேசுகிற போது இந்தியாவுக்கு தான் முதலிடம் என்று அமெரிக்காவும் ஐரோப்பாவும் நடுங்குவது அன்றைக்கு காந்தி சொன்ன அந்த நம்பிக்கையில் தான். ஆனா ஆட்டோவில் அடிபட்டு கிடக்கிறவனிடம் ஐயோ பாவம் என்று கூட இறங்க முடியாத அளவுக்கு அலுவலக வேலை இழுத்துக் கொண்டிருக்கிறது. We work under a system now. 10 மணிக்கு அடிமாட்ட விலைக்கு போய் 5 மணிக்கு திரும்புகிற ஒரு மாபெரும் சக்தி, சிறைச்சாலை சக்தி எங்கிருந்து போகும்? எனக்கென்று நேரம் ஒதுக்கக்கூட நேரம் இல்லாத அளவுக்கு என்னை என் வேலை வாழ்க்கையை அழுத்துகிறது. இந்த சமூகம் அடுத்த தலைமுறைக்கு பணம் பண்ண சொல்லித் தருது. How to make money. அதிகமான புத்தகங்களும் வேகமாக விற்பனையாகக்கூடிய எல்லா புத்தகங்களும் சொல்லித் தருவது பணம் பண்ணுவது எப்படி என்பதை பற்றித்தான். மனிதன் பண்ணுவது எப்படி என்று எந்த புத்தகமும் சொல்லித் தருவதில்லை. காரணம் அது விற்பது இல்லை. வீடுகளே சொல்லித்தராத விஷயத்தை விற்பனையிலா சொல்லி தந்து விட முடியும்? அப்பாவும் அம்மாவும் சொல்லித்தர வேண்டிய அன்பையும் நேசத்தையும், குடும்பம் சொல்லித்தர வேண்டிய பாசத்தையும் பண்பாட்டையும் பள்ளிக்கூடங்கள் சொல்லித்தர வேண்டும் என்று எப்போது பணம் சம்பாதிக்கிற கூட்டம் நினைத்ததோ அன்று வந்தது இந்தியாவுக்கு முதல் அழிவு. இந்தியாவுக்கு எதிராக இப்போது யார் போர் தொடுத்தாலும் இந்தியா ஜெயித்துவிடும். ஆனால் இந்தியாவுடைய கட்டமைப்பை சீரழித்து விட்டால் இந்தியா எல்லாரிடமும் தோற்றுவிடும். இந்தியாவுடைய பலம் என்பது நாம் ஒளித்து வைத்திருக்கிற அணு ஆயுதங்கள் அல்ல, உச்சாணி கொம்பில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பொருளாதாரம் அல்ல, ஜனநாயகத்தின் தன்மையோடு வாழ்ந்து கிடக்கக்கூடிய அரசியல் சாசனம் அல்ல, ஒவ்வொரு தனி மனிதனும் சக மனிதனை நேசிக்கிற குணம். இந்தியாவினுடைய கலாச்சாரம் குறித்து பல்வேறு இடங்களிலே சொல்லுகிற போது நான் ஒன்றே ஒன்று மட்டுமே சொல்வேன், வேட்டியிலும் சேலையிலும் இந்திய கலாச்சாரம் ஒளிந்து கிடக்கவில்லை. இந்தியனுக்கு ஒரே ஒரு கலாச்சாரம் தான் உண்டு, சக மனிதனை நேசிப்பதுதான் இந்தியனுடைய கலாச்சாரம். அந்த கலாச்சார பிறழ்வு நடந்ததே நமக்கு தெரியல. அப்படிப்பட்ட மாபெரும் கலாச்சார சீரழிவு இங்கு நடந்தது பற்றி எந்த கவலையும் இல்லாமல் கலாச்சாரத்தை மினிஸ்கர்ட்லையும் ஜீன்ஸ் பேண்ட்லையும் மேலே போடுற டாப்ஸ்லையும் இங்கிலீஷ் பேசுகிற துணியிலையும் வச்சு பேசிட்டு இருக்கோம். கலாச்சாரம் அவ்வளவு கேவலமா போச்சு. கட்ட 4 முளை வேட்டியிலையும் போட்டுக்கிற 2 சட்டையிலையும் நம்ம கலாச்சாரத்தை சுருக்கிட்டு கலாச்சாரத்தினுடைய அடிப்படை சின்னமாக இருக்கக்கூடிய மனிதநேயத்தை முழுவதுமாக தொலைத்திருக்கிற ஒரு பெரிய தலைமுறையை உருவாக்கி வச்சிருக்கோம். இந்த தலைமுறை நாளைக்கு தேசத்தை காப்பாற்றணும், இந்த தலைமுறை நாளைக்கு பிரச்சனை வருகிறவனை காப்பாற்றணும், இந்த தலைமுறை நாளைக்கு 4 பேருக்கு புத்தி சொல்லணும், இந்த தலைமுறை ஊருக்கு ஒன்றுனா வந்து நிற்கணும், இந்த தலைமுறை தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், இந்த தலைமுறை அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், இந்த தலைமுறை பெரியவங்களுக்கு மருத்துவ செலவு செய்யணும், இந்த தலைமுறை உங்களைப் போல முகம் தெரியாத மனிதனுக்காக முன்வந்து உதவி செய்கிற மனசோடு வர வேண்டும். எப்படி வரும்? They will not come forward. மனிதர்களை தயாரித்திருந்தால் அவர்கள் முன் வருவார்கள். நாம் தயாரித்துக் கொண்டிருப்பது ஏடிஎம் மிஷின்களை. ஓடு 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 படி, நல்லா படி, நிறைய மார்க் எடுக்கணும். 1200க்கு 1150 மார்க் எடுக்கணும். கட்டாயமாக இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்துடணும், இல்லாட்டி டாக்டருக்கு சீட்டு வாங்கிடணும். படிக்கிறத தவிர உனக்கு வேற எந்த வேலையும் வேண்டாம். நியூஸ் பார்க்காத, டிவி பார்க்காத, விளையாட போகாத, ஃப்ரெண்டோட பழகாத, ஏற்ற வீட்டுக்காரனோட உனக்கு என்ன பேச்சு, எதுக்காக மேலே ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து பார்க்குற? இப்படியாக வீட்டுக்குள்ளே சிறை வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சிறுவனை பள்ளிக்கூடத்திலே படிக்கிற புழுவாக அவனை மாற்றி பாடத்திட்டத்தின் கீழ் கொண்டு வந்திருக்கக்கூடிய கைதியாக, வீடுகளை திகார் சிறையாக்கி வைத்திருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் மனோபாவம், அவன் வளர்ந்து ஆளாகி கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு எதிராக திரும்புகிறான். 47 வயதிலும் 52 வயதிலும் அப்பா அம்மாக்கள் புலம்ப ஆரம்பிக்கிறீர்கள், பிள்ளைகளுக்கு பாசமே இல்லை என்று. எப்படி வரும் பாசம்? நீங்கள் உருவாக்கி வைத்தது கருவி, அது பாசத்தை திரும்ப தராது. 50 வயது அப்பாவும் 60 வயது அப்பாவும் அல்லது 50 வயது அம்மாவும் 60 வயது அம்மாவும் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை என்ற பிறகு இந்த பொருள் விலை போகாது. வீட்டுக்கு வெளியே திண்ணையில் உங்களுக்கு ஒரு இடம் கிடைத்தால் உண்டு, அதிகபட்சம் அவ்வளவுதான் நடக்கும். உங்களை முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதே அதிகம். உண்மைதான்.
நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை வைத்து இன்னமும் காப்பாற்றுவதன் பின்னணியில் உங்கள் தாய் தந்தை சொல்லிக் கொடுத்த அன்பும் கரிசனமும் பாசமும் இருக்கிறது. இந்த தலைமுறை அப்பாவையும் அம்மாவையும் ஒதுக்கிட்டு கலிபோர்னியால இருந்து கம்ப்யூட்டர் வழியா பேரப்பிள்ளையை தூக்கி காட்டுறான்ல, அதுக்கு பின்னால உங்களுடைய சுயநலம் இருக்கிறது. பணம் பண்ண வேண்டும் என்னுடைய பிள்ளை என்கிற பதைபதைப்பு இருக்கிறது. ரியல் எஸ்டேட் மோகம் இருக்கிறது. சம்பாதித்து குவித்து விட வேண்டும், சொந்தக்காரனுக்கெல்லாம் ப்ரூவ் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக நீங்க உருவாக்கின ப்ராடக்ட், நீங்கள் கட்டிய பந்தய குதிரை உங்கள் கையில் இருந்து உருவிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது அமெரிக்காவின் தெருக்களில். பென்டகன்லையும், போர்ட்லண்ட்லையும், ஆரிகன்லையும், சான் பிரான்சிஸ்கோலையும், அட்லாண்டாலையும், மினியாபோலிஸ்லையும், மின்னசோட்டாலையும் தெரு தெருவா திரியிறானுங்க அறிவை தூக்கி வச்சுக்கிட்டு. நீங்கெல்லாம் பெத்த வெள்ளத்தை அனுப்பிட்டு எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ரிட்டையர்மெண்ட் ஏஜில் இந்தியாவுக்கு ஏதாவது பண்ணுங்கடா கோபி, நீ எல்லாம் சொல்லக்கூடாதா ராசா அப்படின்னு தாவங்கட்டை உருவனா எப்படி நடக்கும்? நடக்காது. யாரிடம் போய் நியாயம் பேச சொல்லுகிறீர்கள்? பசியோடு காத்திருக்கக்கூடிய சிங்கத்திடம் போய் அகிம்சை பற்றி பேச சொல்லுவதில் என்ன நியாயம் இருக்கிறது? Do we have the moral right to tell them, please help the society? Will they give back anything to the society? இந்த சமூகத்திற்கு எதையாவது அவர்கள் திரும்ப தர வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியுமா? இந்த சமூகத்திடம் வந்து எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வளர்க்கப்பட்ட ஒருவன் அதை எடுத்துக்கொள்வதிலே இருக்கிறான். மாடர்ன் திருடனை வீட்டுக்குள் வளர்த்துவிட்டு மனசாட்சி பற்றி பேசுவதற்கு மூத்த தலைமுறைக்கு அருகதையற்று போகிறது. இப்படியெல்லாம் உங்களை குறை சொல்றதுக்கு நான் வந்துட்டேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். இப்படி உங்களை யாரும் இது வரைக்கும் குறையே சொல்லல, அதான் உண்மை. தெய்வம்னா திட்டக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாருக்கும் பட்டு சாத்திய சாமிக்கு கோபம் வந்தா கூட சுனாமி வந்துடுது. ஆனா யாராவது ஒருத்தர் சொல்லணும்ல, ஒரு பிள்ளைக்கு எப்போதாவது கோபம் வரும், அந்த பிள்ளை நான் என்று நினைச்சுக்கங்க, அவ்வளவுதான். யாராவது ஒரு பிள்ளை பேசணும்ல. நான் சொல்ற போது யாருமே கோவப்படல, எல்லாரும் மண்டே ஆட்டுறீங்களே, மனசாட்சி குத்தி தானே ஆட்டுறோம். மிடில் கிளாஸ் பயம், பயப்படாதீங்க. இந்த தேசம் அழிந்து போகாது, நம்முடைய பிள்ளைகள் மோசம் போக மாட்டார்கள். உலகின் மிகப்பெரிய அறிவாளிகளை பெற்றிருக்கிற அப்பா அம்மாக்கள், நீங்கள் எதற்கு வஞ்சாதீர்கள். அமெரிக்கா அஞ்சட்டும் உங்களுக்காக, ஐரோப்பா அஞ்சட்டும் உங்களுக்காக. உலக நாடுகள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அறிவாளி கூட்டத்தை பெற்று வைத்திருக்கிற நாம் ஒரு நாளும் மிடில் கிளாஸ் பயத்தோடு நம்முடைய பிள்ளைகளை புத்தக புழுவாகவும் சமூக நீதிக்கு வெளியே இருக்கக்கூடிய விலங்குகளாகவும் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் இந்த சாதிக்க பிறந்த கூட்டம் அது. உலகமே ஒட்டுமொத்தமாக சுருங்கி போனாலும் ஆளப்போவது உங்கள் வீட்டு பிள்ளை ஒன்று மட்டும்தான். Let us have the confidence. உலகம் முழுக்க இந்திய பிள்ளைகள் மீது அபாரமான நம்பிக்கை வைத்திருக்கிறது. அவர்களை ஐயோ பாவம் என்று ஏடிஎம் மிஷின் ஆக்கி வைத்திருக்கிறோம். என்ன செய்யணும்? இம்மிடியட்டா தம்பி இப்படி பண்ணணும். எதிர்புட்டில் அவெல்லாம் கேம்பஸில் 24,000 ரூபாய் சம்பளத்தில் உடனடியாக அவன் ஓவியம் வரைஞ்சிட்டு இருக்க பிள்ளை கையை ஒடிக்கிறது. அதெல்லாம் வேண்டாம். நீ இன்ஜினியர் ஆகிட்டா போதும், இந்தியாவில் எல்லாரும் சாப்பிடலாம். இந்தியாவிலே செங்கல் ஃபேக்டரிக்கு ஆள் கிடையாது, ரப்பர் இண்டஸ்ட்ரிக்கு ஆள் கிடையாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ஆள் கிடையாது, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு ஆள் கிடையாது, மீடியாவுக்கு ஆள் கிடையாது. எல்லாம் எங்கே போயிட்டாங்க? பிறந்த பிள்ளைகளை எடுத்த உடனே அப்பா மக்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்று தெரியுமா? சமீபத்திய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். உங்களை விட அடுத்த தலைமுறை, எங்க தலைமுறை பயங்கர மோசம். நீங்களாவது லேசு பாசு, எங்க ஜெனரேஷன் கொடூரம். பிறந்த பிள்ளைகளை எந்த விளையாட்டில் அதிகமாக இந்திய அம்மா அப்பாக்கள் அனுமதிக்க விரும்புகிறார்கள் என்ற ஒரு சர்வே சமீபத்திலே நடந்தது. என்ன கேமா இருக்கும்? ஏன்? காசு. சச்சின் டெண்டுல்கர் மாதிரி இந்தியாவோட கௌரவத்தை காப்பாற்றுறதெல்லாம் கிடையாது. எப்படினாலும் கிரிக்கெட் விளையாடினா பொழைச்சிக்கலாம். காசு கொட்டுன்னு கொட்டும். மேட்ச்ல ரன் அடிக்கிறோமோ இல்லையோ, விளம்பரத்தில் வந்து தலையை போதுனா காசு கன்ஃபார்மா உண்டு அப்படிங்கிறப்ப கிரிக்கெட் கற்றுக்கும். எது விலை போகுமோ அதை கலையையும் விளையாட்டையும் அறிவியலையும் கூட காசோடு தொடர்பு படுத்திவிட்ட அளவு மழுங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம். கொஞ்சம் கூட பயப்படாம். பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கக்கூடிய இந்த கிடங்குகள் ஒரு நாள் தன்னுடைய பூட்டுகளை உடைத்துக் கொண்டு வெளியே வந்து உங்களை கேள்வி கேட்கும். நான் வளர்த்த பிள்ளை என்னை எப்படி கேள்வி கேட்கிறான்? இவனை எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சேன், இவனுக்கு எவ்வளவு பணம் கட்டினேன், இவனை இன்ஜினியரிங் காலேஜில் சீக்க நான் யார் காலில் எல்லாம் விழுந்தேன், அவன் அதெல்லாம் அவங்களை கேட்கவே இல்லை. உண்மை அதுதான். நீ அப்பாவாயிரு என்றவன் கேட்டான், நீ அம்மாவாயிரு என்று அவன் கேட்டான். ஆனால் அம்மா வீட்டுக்குள் டீச்சராக இருந்தார், அப்பா வீட்டுக்குள் போலீஸ்காரராக இருந்தார், பிள்ளை திருடனாக இருக்கிறான். அவனை அவனாக வளர விடாமல் ஐயோ பாவம் என்று பயந்து நீங்கள் செய்ததனுடைய வெளிப்பாடுதான் ஜப்பான் பூகம்பத்திற்கு இன்றைய இளைஞன் முன்வைக்கக்கூடிய சுனாமியில சும்மிங் அடிக்கிறோங்கிற டயலாக். கொஞ்சம் கூட லஜ்ஜை இல்லாமல் போய் கொண்டிருக்கிற அடுத்த தலைமுறை என்ன செய்துவிடும்? எந்த நம்பிக்கையில் இந்த சமூகத்தை விட்டுவிட்டு நீங்கள் போக போகிறீர்கள்? இவர்களெல்லாம் பிழைத்து கிடப்பார்கள் என்று எந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது? உங்கள் பேரப்பிள்ளை நிற்பதற்கு இந்த சமூகத்தில் இடம் இருக்கிறதா? பசியார தண்ணீர் கிடைத்து விடுமா? உங்கள் பேரப்பிள்ளைக்கு சுதந்திரமான சுத்தமான காற்று கிடைத்து விடுமா? 11 மணிக்கு மேல் இரவில் பயம் இல்லாமல் அது போய்விடுமா? ஒரு நாள் அந்த பிள்ளை அடிபட்டு விழுந்தால் ஓடி வந்து தூக்கிவிட மனசு இருக்குமா? இதையெல்லாம் தொலைத்து விட்டு போய்விட்டு கலாச்சாரத்தை கேவலம் சினிமாவிலும் வேட்டியிலும் சேலையிலும் தேடுவது எந்த வகையில் நியாயம்?
இந்தியனுடைய கலாச்சாரம் என்பது சக மனிதனை நேசிப்பது. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவரான நன்மையும் செய்து விடையல் என்பது மட்டும்தான் இந்திய கலாச்சாரம். பட் அதெல்லாத்தையும் விட்டுறோம். மேம்போக்காக கலாச்சாரத்தினுடைய அடையாளங்களை தொங்கிக் கொண்டு, பணம் பண்ணுவதை வைத்து தொங்கிக் கொண்டு எத்தனை கலை அழித்தோம் சொல்லுங்க. எவ்வளவு போச்சு. எது எல்லாம் உயர் மக்களுடைய கலை என்று நம்பப்படுகிறதோ அதை மட்டுமே கொண்டாடுகிற மனசு. கரகம் போச்சு, ஒயிலாட்டம் போச்சு, மயிலாட்டம் போச்சு, தப்பாட்டம் போச்சு, தேவராட்டம் போச்சு, அத்தனையும் போச்சு. எங்க புள்ள பரதநாட்டியம் கத்துக்குது. ஏன்னா பத்மினி பரதநாட்டியம் ஆடினாங்க, நாங்களும் ஆடுவோம். பரதநாட்டியம் ஆடுகிறவர் சினிமாவில் வரலாம், அதானே ஐடியா. பரதநாட்டியம் மேம்பட்ட ஒரு கலை, பரதநாட்டியம் கீழான ஒரு கலைன்னு நான் சொல்லலை. ஆனால் மந்தையாட்டு கூட்டம் போல வியாபார விருத்திக்காக பந்தய குதிரைகளாக பிள்ளைகளை மாற்றிட்டோம், அதானே. யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறது. நீண்ட காலமாக பகைமை பாராட்டும் என்னுடைய எதிர்வீட்டுக்காரனிடம் ப்ரூவ் பண்ணுவதற்கு எனக்கு ஒரு கேடயம் தேவைப்படுகிறது. அதன் பெயர் ஒரு பேர் வச்சிடறோம், சுப்பேன் குப்பேன் முனிசாமின்னு குதிரை மாதிரி கட்டி விட்டு ப்ரூவ் பண்ணி காட்டுறான் பார். உன் பையன் பிஇல எத்தனை மார்க்கடா? 75. என் பிள்ளை 76 மார்க்காவது எடுப்பான். நீங்கள் யாரையோ தோற்கடிக்க சமூகத்தை தோற்கடிக்கிறோம். யாரையோ ஜெயித்து விட்டதாக நம்பி சொந்த வாழ்க்கையில் தோற்றுக் கொண்டிருக்கிறோம். சமூகத்தினுடைய தட்டுகளை உடைப்பதற்கான தன்னம்பிக்கையோடு புறப்பட வேண்டிய ஒரு சமூகத்தை, ஒரு இளைஞர் கூட்டத்தை பொட்டிக்குள் அடைத்து பாம்பாட்டி போல மகுடு ஊதி நேராக கிளம்பி ஐடி ஆஃபீஸில் போய் இந்த சீட்டில் உட்காருன்னு ஆர்டர் போடுறோம். இந்தியாவை ஐடிஆர் காப்பாத்துது. அமெரிக்காவில் போய் பணம் பண்ணி நம்முடைய பிள்ளைகள் அனுப்புகிற பணத்தை விட செங்கல் சூளையில் வெந்து துபாயில பாலத்துக்கு கீழே தொங்கி வெள்ளை அடிச்சுக்கிட்டு ராத்திரி ஒன்று கொடுத்தனத்துல படுத்து தூங்கிட்டு ஒரு ரூம்ல 26 பேர் வாழ்ந்துகிட்டு எமிரேட்ஸ்லையும் மிடில் ஈஸ்ட்லையும் சிங்கப்பூர்லையும் மலேசியாலையும் கக்கூஸ் கழுவிட்டு அனுப்புற பணத்துல தான் சார் இந்தியாவுடைய அந்நிய செலாவணி அதிகம். அந்த பணம் தான் இங்க திரும்புது. அவனை பத்திலாம் நம்ம கவலைப்பட்டதே கிடையாது. கஷ்டப்பட்டு படிக்க வேண்டும், இன்ஜினியரிங் படிக்க வச்சு எப்படியாவது அமெரிக்க ஏற்றிட்டு ஏர்போர்ட்ல கண்கலங்கி டாட்டா காட்டிட்டு திரும்பி வந்துட்டா போதும். 3 வருஷம் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பயலுக்கு ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சுட்டு ஊரில் இருக்கவன்ட்டெல்லாம் புலம்புவாங்க, இவன் என்னை கண்டுக்கிறதே இல்லை. அவனே கண்டுக்க முடியாது. என் பேரனை பேத்திலையும் நான் கம்ப்யூட்டரில் பார்த்தேன். இதில் பெருமை இருக்கும் கொஞ்ச நாள் வரைக்கும். அதை தொட்டு பார்க்க முடியாமல் ஒரு அப்பாவும் தாத்தாவும் பாட்டியும் இருக்கிற தடுமாற்றம் இருக்கிறது. ஐயோ, அதை அனுபவிக்கிறவனுக்கு தான் அதனுடைய வேதனை தெரியும். அந்த சோகத்தை சொல்ல முடியாமல் தான் வெளியிலே பெருமை அடித்துக் கொள்வது கம்ப்யூட்டர் வழியாய் என் பேர பிள்ளையை கொஞ்சினேன் என்று. வெளிநாடுகளிலே வேலை பார்க்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் அடிக்கடி சொல்வது அந்த நாட்டுடைய பிரபல்யங்களை பற்றி மிக அழகா சொல்லுவாங்க. ஆனால் அதன் பின்னணியிலே மிகப்பெரிய உளவியல் காரணம் என்று ஒளிந்திருக்கும். அண்டி பிழைக்க வந்த இடத்திலே அமைதியாக இருக்க வேண்டிய நெருக்கடி இருக்கிறதே, ஒரு உரிமையை கூட எழுப்ப முடியவில்லை என்கிற குறுகுறுப்பும் குற்ற மனசாட்சியும் அடுத்தவனுக்கு தெரிந்துவிடக்கூடாது. நீங்க கேட்காமலே போனோடனே முதல்ல சொல்லுவாங்க, எங்க நாடு சூப்பர் தெரியுமில்லன்னு. நீங்க போய் பாருங்க, சிங்கப்பூர்லயோ மலேசியாவில இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள்ட்ட போய் நீங்க பேசுங்க. நீங்களே ஓப்பன் பண்ண மாட்டீங்க. ரொம்ப நல்லா இருக்குப்பா இந்த ஊர்னா நீங்க ஓப்பனே பண்ண வேணாம். போனோன்னு உங்களுக்கு காஃபி கொடுத்துட்டு இங்க எல்லாமே டிசிப்ளினா இருப்பாங்க. இங்கெல்லாம் முறையா இருக்கும், எல்லாம் வரிசையா போவாங்க. போலீஸ்காரன் எங்க இருக்கானே தெரியாது, டக்குன்னு வந்துருவான். பாத்தீங்களா சிக்னல் இல்ல, நின்று தான் போகணும். இது எல்லாம் அங்க இருக்கக்கூடிய நேர்மையும் அங்க இருக்கக்கூடிய அழகியலையும் புலங்காகிதமாக உங்களிடம் சொல்லுவது இல்லை. உன்னை போல் சுதந்திரமாக நான் வாழவில்லை, ஆனால் அதை மறைக்க விரும்புகிறேன் என்று மனசாட்சி குத்துவதால் வருகிற வார்த்தை. இங்க வர சொல்லுங்க, தாராளமா வர சொல்லுங்க. நான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வந்தேன். சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் என்னை நண்பர்களை சந்தித்த போது கடைசியாக அவரிடம் ஒன்று சொல்லிவிட்டு வந்தேன். இது தேசம் சட்டத்தால் ஆளப்படுகிற தேசம். சட்டத்தால் ஆளப்படுகிற தேசத்திலிருந்து நீ என்ன வேண்டுமானாலும் பேசலாம். நம்முடைய தேசம் சமூக விழுமியங்களால் ஆளப்படுகிற தேசம். நான் தவறு செய்கிற போது என்னுடைய தாத்தா நினைவுக்கு வருகிறார், போலீஸ்காரன் நினைவுக்கு வரல. நான் கட்டுப்பாடுகளை கலாச்சாரத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன். இங்கே லத்தி மூலமா நீ கத்துக்கிட்டு இருக்க. இந்த ஊரில் போலீஸ்காரன் லத்திக்கு பவர் அதிகம். நம்ம ஊர்ல அவ்வை பாட்டி வச்சிருக்கிற குச்சிக்கு தான் பவர் அதிகம். அறம் செய்ய விரும்பு, அவ்வளவுதான். நீ நாளைக்கு வா, சென்னைக்கு வா, வந்து இறங்கு. சிக்னல் நீ நிக்கிற, எல்லோ விழுகுது, நீ கிராஸ் பண்ற. ஏன்னா அடுத்து ரெட் விழுகிறதுக்கு முன்னால போயிடலாங்கிற ஒரு நம்பிக்கையில கிராஸ் பண்ற. அப்போ உன்னை போலீஸ்காரன் பிடிச்சா கட்டாயமா நீ அவனை கேட்ப, ஏன் நான் ஒன்னும் ரெட்டு விழுகலையே, அதுக்கு முன்னால வந்துட்டல, இப்ப என்ன பிரச்சனை, நீ உடனடியா கேள்வி கேட்ப. ஏன் தெரியுமா? உனக்கு தெரியும் அது ஓ ஊர். அந்த ஊரு இங்க எனக்கு கேள்வி கேட்க உரிமை இருக்குன்னு நீ நம்புற, அதனால அங்க கேள்வி கேட்கிற. இங்கேயும் நீ சட்டத்துக்கு பயப்படல, அங்கேயும் நீ சட்டத்துக்கு பயப்படல. அங்க சட்டத்துக்கு பயந்து வாழ வேண்டியிருக்கிறது, இங்கே சமூகத்திற்கு பயந்து வாழ வேண்டியிருக்கிறது. சமூக விழுமியங்களின் அடிப்படையில் வளர்ந்த ஒரு சமூகத்தினுடைய பிரஜைகளை சட்டத்தினுடைய பிரஜைகளாக மாற்றி வச்சிருக்கோம். யோசிச்சு பாருங்க, எல்லாத்துக்கும் தண்டனை. பெத்த அப்பா அம்மாவை காப்பாத்தலைன்னா போலீஸ் பிடிச்சிட்டு போயிரும். இந்தியாவில் ஒரு சட்டம் வந்துருச்சு சார், இதை விட பேர் அவமானம் ஒண்ணுமே கிடையாது. வேற என்ன வேணும் இதை விட?
அப்பா அம்மாவை காப்பாற்றாத பிள்ளைகளை சட்டம் தண்டிக்கும் என்கிற அளவுக்கு நம்முடைய மனசாட்சி மழுங்கி போயிருக்கிறது என்றால் யாருடைய குற்றம்? யார் உருவாக்கணும்? எல்லாம் சுயம்புவா? திடீர்னு 15 வயசுல உங்களுக்கு பிள்ளையா வந்தானா? இல்லையே, பிறந்ததிலிருந்து வளர்ந்த பிள்ளை தானே அது. மனுஷால நேசிக்கணும்னு சொல்லி வளர்க்கப்பட்ட குடும்பத்துல தம்பி சில்லற காசு கிடக்கு எடுத்து பத்திரமா வைடான்னு சொல்ல ஆரம்பிச்சதுல தொடங்குச்சு பிரச்சனை. பணம் மட்டும் வாழ்க்கையை தீர்மானித்து விடும் என்று அப்பா அம்மாக்கள் பயந்து பயந்து நம்ப ஆரம்பித்ததுடைய விளைவு பணம் மட்டுமே எதையும் தீர்மானிக்கும் என்ற முடிவுக்கு இளைஞன் வந்து விட்டான். இட் இஸ் நோ அதர் கோ நவ். திருநெல்வேலியில் இருக்கிற அம்மாவையும் அப்பாவையும் சென்னையிலிருந்து போய் பார்த்து வருவதற்கான செலவு குறைந்தபட்சம் 1000 ஆகிறது. ஒரு போனில் முடித்துக் கொள்ளலாம் என்கிற அளவுக்குத்தான் என் மனசாட்சி இடம் கொடுக்கிறது என்றால் குற்றவாளி நான் அல்ல, என்னை வளர்த்தவர்கள் தான். ரைட்டு, பிரச்சனை ஆயிடுச்சு, நீ புதுசா இதையே கிளப்புற, லேசா பயமா தான் இருக்கு அப்படின்னு தோன்ற எல்லாருக்கும் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். It's high time that we have to rediscover our value system. By long use a good custom may spoil in this world என்று சொல்லுவார்கள். ஒரு நீண்ட கால பழக்கத்திற்கு பிறகு ஒரு சிறந்த பண்பாட்டு அடையாளம் அழிய ஆரம்பிக்கும். அதுதான் இந்தியாவில் நடக்கும். ஒரு தேசத்தை நீ அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் அந்த தேசத்தினுடைய கட்டமைப்பை முதலில் அழி. இதுதான் உலகத்தினுடைய மிகப்பெரிய போர் சூத்திரம். கத்தி எடுத்துட்டு போய் குத்துறதுலாம் அப்புறம்தான். ஒரு தேசத்தை நீ அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் அந்த தேசத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பின் மீது முதலில் கைவை, தேசம் தானாக விழும். இந்த தேசத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பை வாழ வைப்பது எது? அன்பு, அடுத்த மனிதனை நேசிக்கிற மனசு, ஐயோ பாவம் என்று இறங்குகிற இரக்க குணம், சரியானவன் எவன் தவறானவன் என்று புரிந்து கொண்டு அவனுக்கு ஏற்றபடி மரியாதை செய்யக்கூடிய புத்திசாலித்தனம். இது எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு அதை கம்ப்யூட்டருக்குள்ளும் ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளும் ஏடிஎம் மிஷினுக்குள்ளையும் தேடிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு சமூகம் அல்லது ஒரு நாடு டிரான்ஸ்ஃபார்மிங் ஸ்டேஜில் இருக்கிறப்போ, வாழ்வியலில் சூழலில் மாற்றத்தை சந்திக்கிற அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் எல்லா நாடுகளுமே இப்படித்தான் இருந்திருக்கிறோம். உலகத்தின் எல்லா நாடுகளும் பணக்காரனாவதற்காக விலை கொடுத்தது அன்பையும் பாசத்தையும் தான். நீங்க போய் பாருங்க, உலக நாடுகளுக்கு பயணம் செய்தவர்களுக்கெல்லாம் தெரியும். தன்னுடைய பழைய கட்டிடங்களை காப்பாற்ற லண்டன் அத்தனை பணம் செய்கிறது. அப்படியே ரிசர்வ் பண்ணி அப்படியே பத்திரமா வச்சிருக்காங்க ஓல்ட் பில்டிங்ஸ் எல்லாத்தையும். தன்னுடைய பழைய கட்டிடங்களை காப்பாற்றுவதற்கு அவ்வளவு பணம் செய்து அதை நிலைநிறுத்த முடிகிற யூகேவால பண்பாட்டையும் குடும்பத்தையும் நிலைநிறுத்தவே முடியல. அப்பா அம்மாலாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுங்கன்னு துண்டு சீட்லாம் கொடுக்குறானுங்க. பிள்ளையெல்லாம் உட்காந்து ஒன்னா சாப்பிடுங்க, சிட் டுகெதர் அண்ட் ஈட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டு சீட்டு தர்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ஊர்ல அதெல்லாம் வரும். இப்பயே வந்துருச்சு. குடும்பத்தோடு அமர்ந்து ஒன்றாக வந்து உணவருந்துங்கள். லாஸ்ட் சப்பர் அளவுக்கு போயிடும் போது. உலகின் பணக்கார நாடுகள் எல்லாரும் விலையாக கொடுத்தது தங்களுடைய வாழ்க்கையை தான். இந்தியா ஒரு பணக்கார தேசமாக வடிவெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த அபாயமணி அவசியமாக அடிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். இல்லைனா நாமும் அதே விலையை கொடுப்போம். அதே விலையை கொடுத்துதான் இந்தியா பணக்கார தேசமாக ஆக வேண்டும் என்ற அவசியம் ஏற்படும் என்றால் நாம் ஏழையாக இருப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. லெட் அஸ் பி ஹாப்பி. சந்தோஷமா ஏழையா இருக்கும். சங்கடமா பணக்காரனா இருக்கிறத விட சந்தோஷமா ஏழையா இருக்கிறது எவ்வளவோ நல்லது. கிராமத்தில் இருக்கவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நிம்மதியா இருக்கான், ஹாப்பியா இருக்கான். எல்லாம் முக்கச்சாமி தண்ணி பாய்ச்சி விட்டு அப்படியே வயலுக்கு லேசா திருப்பி விடுறான்னு இவனால உரிமையா சொல்ல முடியும். இங்கே சொல்லிட முடியுமா? நீங்க என் வேலை நீ கொஞ்சம் பாருன்னு உன் சம்பளத்தில் பாய் தர்றியா அப்படிமா? எல்லாம் காசின் அடிப்படையிலே கணக்கு செய்யப்படுகிறது. அம்மாவுக்கு கொடுக்கிற முத்தத்தில் தொடங்கி காதலிக்கு கொடுக்கிற பரிசு வரை காசு விளையாடுகிறது. எல்லாவற்றிலும் கணக்கு பார்க்கப்படுகிறது. 50 பவுன் போட்டுட்டு வந்த பொண்டாட்டிக்கு 5 பவுன்ல செயின் எடுத்து கொடுக்கலாம். இவ போட்டுட்டு வந்தது 20 பவுன், 2 பவுன் போதும் என்று நினைக்கக்கூடிய அளவு we are corrupted like mad. இதை ஒருவன் சொல்லுகிற போது உள்ளுக்குள் கூசும், லேசாக கூச்சமாக இருக்கும். கண்ணாடியில் உங்கள் முகத்தை இந்த நிமிடம் பார்த்துவிடக் கூடாது என்ற மனது பதைபதைக்கும். ஆனாலும் அதுதான் உண்மை. இந்த சுய விமர்சனம் இல்லாமல் இந்த தேசம் அடுத்த நிலைக்கு போய்விட முடியாது. நீங்கள் ஏழையாயிருப்பது முக்கியமா, சந்தோஷமாயிருப்பது முக்கியமாங்கிற ஒரு முடிவு வரணும். பணக்காரனாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ள நம்ம போகணும்னா நம்முடைய சோசியல் வேல்யூஸையும் சிஸ்டமையும் அடுத்தவரை நேசிக்கிற மனசையும் அடுத்த தலைமுறைக்கு தவறாம நாம சொல்லி தந்துதான் ஆகணும். எஸ், பிள்ளைகள் அப்படி இருந்தால் என்ன, பேர பிள்ளைகளை கையில பிடிங்க, தப்பு ஒன்றும் இல்லையே. ஆரம்பத்தில் சொல்லிக் கொடுத்த அந்த பழைய பாட்டை திரும்ப சொல்லிக் கொடுங்க. பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் எத்தனையோ பாடத்திட்டங்களை வகுப்புகளை வைத்திருக்கிறது. இன்றைக்கு நான் ஆழமாக நம்புவது அவர்கள் துரத்தி அடித்த நீதி போதனை வகுப்பை தான். அதுதான் ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய மிக முக்கியமான விஷயம். அதுல மார்க் இல்லைன்னு அதை எடுத்துட்டாங்க. மார்க் தராத எதுவும், பணம் தராத எதுவும் இப்போது வேண்டாம்.
அது யாராக இருந்தாலும் சரி, பங்காளியாக இருந்தாலும் சரி, சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பணம் தராத எதுவும் எனக்கு வேண்டாம் என்கிற அளவுக்கு அடுத்த தலைமுறை மிக தயாராக இருக்கிறது. நீங்கள்லாம் ஒரு காலத்தில் பொண்ணு பார்த்தப்போ என்ன சொன்னீங்க? நல்ல பிள்ளையா இருக்கணும், வீட்டுக்கு அடங்கின பிள்ளையா இருக்கணும், குடும்பத்தை நேசிக்கிற பிள்ளையா இருக்கணும், எங்க எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும், நாங்கள் அந்த பிள்ளைய பார்த்துக்கணும். இப்போ ஆர்சிக்கெலாம் மாற்றியாச்சு. மாடர்னாக இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், எனக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க வீட்டிலேருந்து ஹெல்ப் பண்ணணும், அண்ணன் தம்பி இல்லைன்னா பெட்டர், கன்ஃபார்மாக குழந்தையா இருக்கணும். ஏன்? செட்டில்மெண்ட் இஸ் மேரேஜ் என்று சொல்லுவார்கள். மேரேஜ் இஸ் a செட்டில்மெண்ட் என்று இருந்தது போய் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயமே செட்டில் ஆகிறதுக்காக நடக்குது. இப்ப அப்படிதானே? மேரேஜ்ங்கிறது செட்டில் ஆகிறதுக்காக நடக்குது. ஒரு பெண்ணை வாழ வைப்பதும் அவள் கண்ணிலிருந்து கண்ணீர் வராமல் காப்பதும் ஒரு ஆண்மைத்தனம் என்று நம்பிய ஒரு சமூகத்தில் மனைவியை சொகுசான காரில் அழைத்து போவதுதான் ஆண்மைத்தனம் என்று மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது மனசு. எந்த அளவுக்கு வியாபாரம் நமக்குள் ஊடுருவி இருக்கிறது என்பதற்கு இது மிகப்பெரிய உதாரணம். என்னைக்குமே நம்ம யோசிச்சதில்லை. உங்க வீட்டு வாசல்ல ஒரு கடன்காரன் ஏறிட்டா நாண்டுகிட்டு செத்து போன தாத்தாலாம் உண்டு நம்ம ஊர்ல. இன்னைக்கு நீங்க கிரெடிட் கார்டு வச்சிலன்னா உங்களுக்கு பொண்ணே கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய மாற்றம்! நீங்கள் கடன்காரனாய் இருப்பது அங்கீகரிக்கப்படுகிறது. கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். அவ்வளவு பெரிய பதட்டம் அது. ஆனா இன்னைக்கு ஸ்வைப்பிங், பிளாஸ்டிக் மணி என்ற ஒரு கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டோம். இதுதான் உங்களுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய போர். கலாச்சாரம் என்பது நம்முடைய உடையில் மட்டுமில்லை, உங்களுடைய நிதி கலாச்சாரம் என்று ஒன்று இருக்கிறது. என்னுடைய வருமானத்திற்கேற்ற செலவை நான் செய்வேன் என்பது நிதி கலாச்சாரம். செலவுகளை செய்துவிட்டு அதற்காக சம்பாதிப்பேன் என்பது ஐரோப்பாவினுடைய நிதி கலாச்சாரம். அவர்கள் வெறும் வணிகர்கள். இங்கு நிதி என்பது என்னுடைய தன்மானத்தோடு தொடர்புடையது. அவசரத்துக்கு கொடுக்கிறதுக்குன்னு எடுத்து வைக்கிற பெரியவங்களாம் உண்டு. எனக்கு நிறைய பேர் தெரியும், நீங்களே நிறைய பேர் இருக்கலாம். அந்த பணத்தை மனைவியிடம் கூட சொல்ல மாட்டார்கள். நண்பருக்கு அவசரம் என்றாலோ உறவினருக்கு அவசரம் என்றாலோ எடுத்து கொடுப்பதற்கென்று ஒரு 1000 ரூபாயை ஒதுக்கி வைக்கிற கூட்டத்தை செலவு பண்ணிட்டு அப்புறமா கட்டிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க வந்து நல்லா பழகுங்க, பிடிச்சிருந்தா கட்டிக்கங்க அப்படிங்கிற அளவுக்கு they brought us into plastic money. நம்முடைய நிதி கலாச்சாரம் சீரழிந்தது. சேமிப்பிலிருந்து செலவு செய்ய வேண்டும் என்கிற கலாச்சாரம் மாற்றப்பட்டு செலவு செய்து விட்டு அதை அடைப்பதற்காக சம்பாதித்தல் என்கிற இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய சம்பாத்தியம் என்பது செலவு செய்வதற்கானதல்ல, பண்ணிய செலவை திரும்ப கட்டுறதுக்கு, வீட்டோட இஎம்ஐக்கு, வாங்கின பொருளுடைய கிரெடிட் கார்டு பேலன்ஸுக்கு, கைமாத்தா கடன் வாங்கினதுக்கு, பேங்க் டிரான்ஸ்ஃபர்ல கொடுத்ததுக்கு, ஓடி வாங்கினதுக்கு, இது எல்லாத்துக்கும். விரலுக்கு தக்க வீங்கணுங்கிற கதையே மாத்தி கை வீங்கினாலும் கவலைப்படாம நீ வேலையை பார். கடன்காரனாயிருப்பது கௌரவ குறைச்சல் இல்லை என்று ஆழ்மனதே நம்பக்கூடிய அளவுக்கு நம்முடைய நிதி கலாச்சாரத்தை சீரழித்தார்கள். ஏற்றுக்கொண்டோம். சமூக விழுமியங்கள் அடிப்படையில் இருக்கக்கூடிய குடும்ப கலாச்சாரத்தை சிதைத்தார்கள். ஏற்றுக்கொண்டோம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, அதெல்லாம் பண்ணிக்கலாம், செய்யலாம், அதெல்லாம் தப்பு ஒன்று கிடையாது. எங்கே பணம் வருகிறதோ அங்கெல்லாம் நம்முடைய அடிப்படை கலாச்சாரத்தை விட்டு கொடுத்து, மறுபடியும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன், நான் சொல்ற கலாச்சாரங்கிறது உடை சார்ந்த கலாச்சாரம் அல்ல, உண்மையான தமிழருடைய கலாச்சாரம். மற்றவனுக்காக மனம் இருங்குகிற கலாச்சாரம் போனது, மற்றவனை நேசிக்கிற கலாச்சாரம் போனது, அடுத்தவனுக்கு உதவி செய்வதற்காக பணம் எடுத்து வைத்த கலாச்சாரம் போனது, சிறுவாட்டு காசு சேர்க்கிற கலாச்சாரம் போனது. எத்தனை பிள்ளைங்கள் இன்னும் உண்டியல் போடுது. அந்த காசு சேர்த்து ஒன்று மாட மாளிகையோ கோடு கோபுரமோ பண்ணிருக்க முடியாது. நீங்கள்லாம் உண்டியல் போட சொல்லி உங்க அப்பாவும் அம்மாவும் சொன்னாங்க. ஏன் அப்பா சொன்னார்? சேமிக்க வேண்டும் என்கிற கலாச்சாரத்தை வீடு சொல்லி தந்தது. அதை இப்போ பேங்க் சொல்லி தருது. டிவி விளம்பரத்தில் ஒரு பிள்ளை உண்டியல்ல போற மாதிரி காட்டுறாங்க. உண்டியல்ல போட்டு அந்த பேங்க்ல கொண்டு நீங்க கொடுத்துடணும். உருவாஞ்சுருக்கில் தொடங்கியது இந்தியாவினுடைய நிதி மேலாண்மை. கிளவிலாம் கட்டி வச்சிருக்கு சில்லற காசு. அதுக்கு எடுக்கையிலே தெரியும், சைஸ் பிடிச்சி வெளியிலேருந்து எடுக்காமலே சொல்லும். பெரிய பேரை வந்தா 1 ரூபா, சின்ன பேரை வந்தா 50 காசு. காசை கரெக்டாக வெளியில் எடுக்கும். நமக்கே தெரியாது அதுக்குள்ள எவ்வளோ காசு இருக்கும். பணத்தை பத்திரமாக வைத்திருந்து செருவாட்டு காசு சேர்த்து அதை உருவாஞ்சுருக்கில் வைத்திருந்த இடத்துல தான் கிரின்லேஸ் பேங்க் வந்துச்சு. நாம பார்க்கக்கூடிய எல்லா நிதி நிர்வாகம் நம்ம கிளவி சொல்லி கொடுத்தது தான். அதனால தான் இந்திய பெண்களுக்கு இன்னைக்கு இவ்வளவு மரியாதை. இங்கேருந்து அமெரிக்கா போயிட்டு அங்கே 5 வருஷம் வேலை பார்த்துட்டு அங்கே எல்லாத்தையும் வாழ்க்கையில் நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு திரும்ப அங்கேருந்து வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு கிராமத்துலேருந்து பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு பொண்ணை கட்டிட்டு போறானே. ஏன்? இந்த பிள்ளை எப்படி நம்மளை வச்சு காப்பாற்றிடுவோம்னு அவனுக்கு தெரியும். அதான் உண்மை.
அடிப்படையில் நாம் நல்ல நிர்வாகிகள், அடிப்படையில் நாம் நல்ல புத்திசாலிகள், அடிப்படையில் நாம் நல்ல மனிதர்கள். ஆனால் நாம் யாரோவாக பார்க்கிறோம். we are trying to be somebody. யாரோ ஒருவரை பார்த்து சூடு வைத்துக் கொள்வோம். ஏதோ ஒரு கலாச்சாரத்தை பார்த்து நம்மை விட மேம்பட்டவர்கள் என்று யாரை நாம் நம்புகிறோமோ அவர்களைப் போல் வந்துவிட வேண்டும் என்ற ஒரு பதட்டம் நமக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் 2007 ஒரு இன்டர்நேஷனல் ஹெல்த் கான்ஃபரன்ஸ்க்காக ஆஸ்திரேலியாவுக்கு நான் போயிருந்தேன். அங்க போயிருந்தப்போ டார்லிங் ஹார்பர்னு ஒரு இடம். அங்க அந்த கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு நான் வெளியில வந்து உட்கார்ந்தப்ப நம்ம ஊர் மாதிரி ஒரு பெரிய குளம் மாதிரி இருந்துச்சு. அது கடல் ஆக்சுவலா. அங்க அந்த போட்லாம் ஓடிட்டு இருக்கும். நம்ம ஊர் மாதிரி அங்கேயும் படிக்கட்டுலாம் ஜோடி ஜோடியா வந்து உட்காந்துருக்காங்க. நானும் அங்க போய் உட்கார்ந்தேன். ஒரு 2 டிகிரி அப்போ குளிர் நடுக்குது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஜோடி 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 ஜோடியாக உட்காந்துருக்காங்க. குடும்பம் குடும்பமாகவும் இருக்காங்க, ஜோடி ஜோடியாகவும் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. என்னுலேருந்து ஒரு 10 அடி தூரத்தில் ஒரு பொண்ணு உட்காந்து இருந்துச்சு. நான் உட்கார்ந்த பிறகு அது வந்து உட்காந்துச்சு. நான் போய் உட்காரல, அது உட்காந்துச்சு. உட்காந்து இருந்துச்சு. நம்ம அங்கே நம்ம மாதிரிலாம் கிடையாது. போனோடனே மூஞ்சி திருப்பி போகல. அவங்க வணக்கம் சொல்லுவாங்க, அவங்களே ஹாய் சொல்லுவாங்க. என்கிட்ட ஹாய் சொன்னிச்சு, நானும் ஹாய் சொன்னேன். ஓகே, ஒரு வெள்ளைக்கார பிள்ளை பக்கத்தில் உட்காந்துருக்கோம், டீசெண்டாக உட்காரோம்னு பிள்ளை நான் உட்காந்துருக்கேன். இப்போ திடீர்னு ஒரு பையன் அங்கேயாவது ஓடி வந்து டப்புன்னு கட்டி பிடிச்சி அந்த பிள்ளைய உதலோடு இதழ் பதித்து ஒரு முத்தம் கொடுத்த உடனே எனக்கா என்னடா இவ்வளோ அசிங்கம் பண்ணுறானுங்க ஒரு பொது இடத்துலன்னு, அநாகரிகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் அந்த புக்கை படிச்சுட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய ஆஸ்திரேலிய நண்பன் கான்ஃபரன்ஸ் முடிச்சு அவனுடைய செஷன் முடிச்சு வெளியில் வந்தான். இருந்த கோபத்தெல்லாம் அவன்கிட்ட கொட்டினேன். என்னடா நாடு இது, அங்கே பார் அங்கே பார் அங்கே பார் அங்கே பார், இதெல்லாம் பண்ணுறதுக்கு வீடு இல்லையா? இதழோடு இதழ் பதித்து முத்தம் கொடுப்பதும், சட்டைக்குள்ளே கையை விட்டு முதுகில் கை வச்சுக்கிறதும், ஆணும் பெண்ணும் கட்டி கொண்டு இருப்பதுமாக பொது இடத்தில் நீங்கள் செய்வதை பார்த்து அசிங்கமாயிருக்கிறது. இதை பார்த்து எங்களுடைய பிள்ளைகளும் கெட்டு போகிறார்கள். அப்படியே ஒரு பெரிய லெக்சர் கொடுத்தேன். அவன் என்ன ஒன்னே ஒன்று தான் கேட்டான், ஒரு பெண் குறித்த ஆணினுடைய நிலைப்பாடு என்பது என்ன உங்க ஊர்ல அப்படின்னு. என்ன நீயே சொல்லு அப்படின்னா, ஒரு பெண்ணை பத்திரமாக பாதுகாப்பதும் அவளை உடலில் ரீதியாக பலகீனமானவளை சரியாக கண்காணித்து கவனித்துக் கொள்வதும் ஒரு ஆணுடைய குணம் தானே உங்க ஊர்லையும்? அது ஒரு நல்ல கலாச்சாரம் தானே அப்படின்னு கேட்டான். ஆமா, அது நல்ல கலாச்சாரம். நாங்கள் எங்கள் பெண்களை எப்படி பாதுகாக்கிறோம், வீட்டுக்குள்ள கதவை பூட்டிட்டு அடிச்சாலும் வெளியில அப்படி காட்டிக்குவோம் அப்படின்னு நான் சொன்னேன். அவன் சொன்னா, அதைத்தான் இவர்களும் செய்து கொண்டிருக்கிறார். உன்னை பொறுத்தவரை இதழோடு இதழ் வைத்து இழுக்கிற முத்தம். இங்கே பலகீனமான ஒரு பெண் 2 டிகிரி குளிரில் தடுமாறுகிற போது ஆண் தன்னுடைய வெப்பத்தை அவளுக்கு கொடுக்கிறான். முதுகு வழியா கையை விட்டு அவன் முதுகுல தடவி கொடுத்து அவளுக்கு ஹீட் கொடுக்கிறான். நீ இதைத்தான் பார்த்துட்டு இருக்காங்க பாரு. ஒரு சின்ன குழந்தைக்கு அவங்க அப்பா முதுகுல தடவி கொடுத்துட்டு இருக்கான், அவன் கண்ணில் அது படவே இல்லை. குற்றம் எங்கள் மீது இல்லை. 32 டிகிரியில மெரினா பீச்சில் வச்சுக்கிட்டு நீங்கள் இதை பண்ணிட்டா நீ முட்டாள், நான் இல்லை அப்படின்னா பொலேர்னு அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. எங்கள் ஊரில் 2 டிகிரி. ஒரு பெண்ணை அரவணைப்போம், குழந்தையை கட்டி அணைப்போம், இதழோடு இதழ் பதிப்போம். அது காமம் அல்ல. ஒரு பெண்ணுக்கு என் ஆண் பல ரீதியாக இருக்கிற சக்தியாக இருக்கிற ஒரு ஆண் தன் உடம்பில் இருந்து வெப்பத்தை அவளுக்கு கொடுக்கிறான். இது ஒரு வாழ்வியல் முறை. இதை நீ பார்த்துட்டு 32 டிகிரியில உங்க ஊர்ல கொற்ற வெயில நீ பண்ணா அது உன்னுடைய காம வேட்கை அன்றி நான் அல்ல. நாம் என்ன பண்றோம், சிகப்பார்க்க பொய் சொல்ல மாட்டான்டான்னு நினைச்சுக்கிட்டு அவன் பண்ற அவ்வளோத்தையும் பண்ணணும். ஃபாலோ பண்ணு, கரெக்டா பண்ணணும். ஒரு காலத்தில் ரஷ்யா என்னென்ன செய்யுமோ அதில் அமெரிக்கா பண்ணும். ரஷ்யா வல்லரசாக இருந்த காலகட்டத்தில் அமெரிக்காவை விட பலம் கொண்ட ஒரு தேசமாக சோவியத் ரஷ்யா இருந்த காலகட்டத்தில் நிறைய ரிசர்ச் பண்ணுவாங்க. அப்படியான ரஷ்யாவுடைய ரிசர்ச்சில் 2 ரிசர்ச் ரொம்ப முக்கியமானது. ஒன்று வான்வெளி ஆராய்ச்சி, ஸ்பேஸ் அனுப்புறது, நிலாக்கு போறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யறது. இன்னொன்று வந்து கடல் ஆராய்ச்சி, ஆழ்கடல்ல என்ன இருக்கு அப்படின்னு. அப்ப அமெரிக்காவுக்கு ஒரே ஒரு வேலை மட்டும்தான். நம்ம மாதிரி அப்ப அமெரிக்கா, ரஷ்யா என்ன பண்ணுதோ அதை அப்படியே பண்ணுவாங்க. அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கான ஒரே வேலை தான், வாட் எவர் ரஷ்யா இஸ் டூயிங் ஜஸ்ட் டூ தட், வேற எந்த கேள்வி கேட்காத அப்படிமாங்க. அதே மாதிரி இவங்களும் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆழ்கடலில் சென்று ரஷ்ய விஞ்ஞானிகள் ஏதோ ஆய்வு செய்கிறார்கள் தகவலை கேள்விப்பட்டு இவங்களும் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த நீந்துறதெல்லாம் போட்டுக்கிட்டு சிலிண்டர்லாம் வச்சுட்டு உள்ள போறாங்க. உள்ள போனா ஏதோ பார்க்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ரஷ்ய விஞ்ஞானிகள் உள்ள ஏதோ பேப்பரில் தண்ணிக்குள்ள அப்படியே மூழ்கிற வாக்கில் எழுதுறாங்க. பேப்பரில் ஏதோ எழுதுறாங்க ஒரு பேப்பரில். அப்புறம் பார்க்குறாங்க, எழுதுறாங்க. சரி நம்மளும் எதையாவது பார்த்து எழுதுவோம்னு இவங்களும் பார்த்துட்டு எழுதுனா எழுதலை. ஏன்னா பேனா எழுத மாட்டேங்குது இவங்க பேனா. உடனே வெளியில் வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட்டை சொல்கிறாங்க, சார் அவங்க எதையோ பார்க்குறாங்க எழுதுறாங்க, ஆனால் நாங்களும் பார்த்தோம் எழுத முடியல, ஏன்னா எங்கள் பேனா எழுதலை அப்படிங்கும். உடனே அமெரிக்கன் பிரசிடென்ட் எல்லாரையும் கூப்பிட்டாரு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் அவங்க விஞ்ஞானிகள்லாம் கூப்பிட்டு தண்ணீருக்குள் எழுதுகிற பேனா ஒன்றை உடனடியாக கண்டுபிடியுங்கள், ஏன்னா ரஷ்யாக்காரன் எழுதுறான் நம்ம எழுத முடியலை அப்படின்ட்டு. உடனே பயங்கரமான செலவுகள்லாம் செஞ்சு தண்ணீருக்குள் எழுதுகிற பேனாவை அமெரிக்கா கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிச்சு. கடைசி வரைக்கும் தண்ணீருக்குள்ள எழுதுகிற பேனா அமெரிக்காவால் கண்டுபிடிக்க முடியல அந்த காலகட்டத்தில். வேற வழி இல்லாம அமெரிக்கன் பிரசிடென்ட் ரஷ்ய அதிபருக்கு ஃபோன் பண்றார். ஃபோன் பண்ணி நாங்களும் சில ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கிறோம், உங்களுடைய ஆய்வுகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், கடலுக்கு அடியில் நீங்க சில ஆய்வுகள் செய்யறதா சொல்றாங்க,
அங்க உங்களுடைய ஆட்கள் குறிப்பெடுப்பதாக எங்களுடைய ஆய்வாளர்கள் சொன்னாங்க. தண்ணீருக்கு கீழே எழுத மாட்டேங்குது பேனா, உங்கள் பேனா மட்டும் எப்படி எழுதுகிறது அப்படின்னு ரஷ்யா கிட்ட கேட்கல. ரஷ்ய அதிபர் சொன்னாரா, அட கேனா போல அது பேனா கிடையாது, நாங்க பென்சில் எழுதுறோம் அப்படின்னு. ஏதோ எழுதுறாங்க, எழுதுறது பேனாவா தானே இருக்கும், என்னன்னே சிந்திக்கிறது கிடையாது. ரஷ்யா செய்யறது நானும் செய்யறேன். இதுக்கு எவ்வளவு செலவு, மிகப்பெரிய செலவு. விஞ்ஞானிகளுடைய அறிவெல்லாம் கொட்டி கொட்டி தண்ணீருக்குள் எழுதும் பேனா ஒன்று கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாங்க. தண்ணீருக்குள்ள பென்சில் எழுதிடும், அப்படியான பென்சில் அப்பவே இருந்துச்சு. அப்படியாக யாரையெல்லாம் பார்த்து சூடு போட்டுக் கொள்ள நாம் நினைக்கிறோம் என்பதுதான் ரொம்ப வருத்தமான விஷயம். உலகளவிலே கல்வியிலே சிறந்தவர்கள், உலகளவிலே கலாச்சாரத்திலே சிறந்தவர்கள், உலகளவிலே நிதி கொள்கையிலே சிறந்தவர்கள், உலகளவிலே பண்பாட்டிலே முந்தியவர்கள், உலகளவிலே குடும்ப நிறுவனத்தை இன்னமும் வலுவாக வைத்திருக்கிறவர்கள், உலகளவிலே தொழில்நுட்பத்தை கையாளுகிறவர்கள், வானசாஸ்திரம் சொன்னவர்கள், உலகத்திற்கே கணித மேதைகளை கொடுத்தவர்கள், உலகத்திற்கு சட்டத்தை சொன்னவர்கள், உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயகத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள், உலகத்தினுடைய மக்களாட்சிக்கு சொந்தக்காரர்கள், உலகத்திலேயே உறவுகளை பேணக்கூடியவர்கள் நாம எல்லாரும். இந்தியன் கிரிக்கெட் டீம் ஜிம்பாப்வே கிட்ட 10 விக்கெட் வித்தியாசத்தில் தோத்து போற மாதிரி எவனோ ஒருத்தனை பார்த்து சூடு போட்டுக்கணும்னு நினைக்கிறது அபத்தம். அப்படி சூடு போட்டதுனால தான் முதியோர் இல்லம், அப்படி சூடு போட்டதுனால தான் அப்பா அம்மா புலம்பல், அப்படி சூடு போட்டதுனால தான் ஈவிரக்கமே இல்லாம பெத்த பிள்ளை அப்படி பண்றானேன்ட்டு போய் சொந்தக்காரன் சொல்றது. பிள்ளைகளை தயவு செய்து பந்தய குதிரைகள் ஆக்காதீர்கள். அவர்கள் இந்த பூமிக்கு வந்தது உங்களுக்காக வேண்டுமானாலும் இருக்கலாம்னு நீங்க நம்பலாம். அவர்கள் உங்கள் மூலமாக வந்தவர்கள், அவ்வளவுதான். உங்களுக்காக வந்தவர்கள் அல்ல. அவர்களுக்கு வேறு வேலை இருக்கிறது. இந்த சமூகத்தை கட்டியமைக்க வேண்டிய வேலை இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய பயம். நாளை பணம் சம்பாதிச்சிடலாம், நாளைக்கு வளர்ந்துடலாம், உட்கார்ந்த இடத்திலேயே அத்தனையும் நடக்கலாம். உலக நாடுகள் உங்களுக்கு பயப்படலாம். ஆனால் உறவுகள் இல்லாமல் போனால் என்ன ஆகும்? இதை விட பேராபத்து இருக்க முடியுமா? அணுகுண்டை வைத்திருந்தாலும் அமெரிக்கா பலவீனமானவன் தான். ஒன்றுமே இல்லாவிட்டாலும் இந்தியன் பலமானவன். காரணம், இங்க குடும்பம் இருக்கு. 2004 நான் யுஎஸ்க்கு ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக போயிருந்தேன். இந்த அவார்டு செலெக்ஷனுக்காக போயிருந்தப்போ 40 உலக நாடுகளைச் சேர்ந்த நிருபர்கள் சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி. ஒரு 40 டேஸ் அது. அமெரிக்கா முழுக்க நீங்கள் பிரயாணம் செய்யலாம். அவங்களை ஒவ்வொரு இடத்துக்காக கூட்டிப்பாங்க. அமெரிக்காவுடைய மிக புத்திசாலித்தனமான வேலையில் அது ஒன்று. 3ஆம் உலக நாடுகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஏதோ அவார்டு கொடுக்குற மாதிரியே கூப்பிட்டு கொடுப்பாங்க. கொடுத்துட்டு, ஏன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட்டை கூப்பிட்டாங்க என்ன நடக்குதுங்கிறத பக்காவான் சொல்லிடுவாண்டு. கடைசி வரைக்கும் நான் வாயே திறக்க மாட்டேன்ட்டேன். வாட் இஸ் ஹேப்பனிங் அட் த கிரவுண்ட் லெவல் இன் இந்தியா, இட்ஸ் கோயிங் குட். இதே ஓட்டினேன் நான் 40 நாளும். 40வது நாள் அமெரிக்காவுடைய புத்திசாலித்தனம் இதுதான் அமெரிக்காவுடைய பென்டகலை சொல்லிவிட்டேன். ஆனால் அமெரிக்கர்களுடைய சிறப்பு என்னன்னா, வெல் செட்டுன்னு நானுங்க. நம்மனா அருவா தூக்கி இருப்போம். நம்ம ஊரில் நீங்கள் பாருங்களேன், ஒரு வார்த்தை நீங்கள் கெட்ட வார்த்தை சொன்னால் உடனே கோவம் வந்துடும். அப்போ அது உண்மை தானே அர்த்தம்? சம்பந்தம் இல்லாமல் ஒருத்தர் சொல்றான்னு வச்சுங்களேன், கோபி உங்களுக்கு பேசவே தெரியாதுன்னா சரின்ட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஏதோ தெரியாதாலும் சொல்றாப்லன்னு ரைட்டு தானே. கெட்ட வார்த்தை சொன்னா அப்புறம் எனக்கு கோவம் வருது. அதே மாதிரி தான் எடுத்துக்கணும். அவன் புரியாம சொல்றான்ட்டு அவன் ஒரு கெட்ட வார்த்தை சொன்னா உடனே நம்ம கோவம் வந்துடும். ஏன்னா அதுதான் போல இருக்கு. நாம அவன் இப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சுயமதிப்பீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை அது. அந்த கண்ட்ரீஸ்க்கு போயிருந்தப்போ 40 உலக நாடுகளை சேர்ந்த அந்த ஒவ்வொரு நாட்டுடைய மிகச்சிறந்த நிருபர்கள்லாம் அங்கே வந்திருந்தாங்க. இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். இன்ஃபேக்ட் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய பார்வையை கொடுத்தது. என்னுடைய தேசம் மீதான மதிப்பீட்டை எனக்கு உயர்த்தியது. உலக அரங்கிலே என்னை எப்படி பார்க்கிறார்கள் என்ற கர்வம் எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. யூ ஃப்ரம் இந்தியா என்று சொல்லுகிற போது கண்கள் விரிவதும், அவர்கள் முகத்தில் ஒரு உற்சாகம் வருவதும், ஒரு பெருமையோடு நம்மை பார்ப்பதும், அது ஒரு பேரானந்தம். நீங்க பெரிய பணக்காரன் வெள்ளக்காரன் நினைச்சிட்டு இருக்கவங்களாம் கை கட்டி உங்களுக்கு சலாம் போடுறப்ப அடே அப்பா அடிச்சு கூட காந்தி பெரிய ஆள் அப்படின்னு தோணும். ரொம்ப பெருமையா இருக்கும் உங்களுக்கு. அவனுக்கு ஒரே ஒரு விஷயத்துல மயங்கி பிரமிச்சிருவானுங்க. என்ன நீ சொல்ற, நமக்கு மில்லியன் அதை கன்வெர்ட் பண்ணியே சொல்ல தெரியாது. நான் 110 கோடி பேர்னா எவ்வளவு பேருன்ட்டு ரவுண்டா போடலாம், பீதி ஆயிடுவான். எங்க ஊர்ல 2 ரவுண்டு கூட இல்லையடா, எங்க நாடே நாங்க பெரிய நாடுன்னு சொல்றோம். They will be very happy to receive you. They talk about Taj Mahal, they talk about Sachin Tendulkar. இந்தியாவை பற்றி நமக்கு தெரிஞ்சதை விட அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். தேடி தேடி படிக்கிறான். உலகம் முழுவதும் இந்தியாவை தான் தேடிச்சு. இன்னைக்கு இல்லை அன்னைக்கு இல்லை, எல்லா காலத்திலையும் எல்லாரும் இந்தியாவை தேடினதுல கிடைச்சதுதான் பல நாடு, அமெரிக்கா உள்பட. உலகம் முழுவதும் இந்தியாவை தேடியது. உலகின் பல மாலுமிகள் இந்தியாவை தேடினாங்க. இந்தியாவிலேருந்து வெஸ்ட்ல இருக்கிறதுனால தான் அது வெஸ்ட் இண்டீஸ். எல்லாரும் இந்தியாவை தான் தேடினாங்க. நம்ம தான் உலகம் முழுக்க தேடுறோம். நிம்மதியை உள்ள வச்சுக்கிட்டு வெளியே தேடுறவனோட முட்டாளே இருக்க முடியாது. ஓகே, நம்ம அமெரிக்கா கதைக்கு வருவோம். அப்போ 40 நாடுகளை சேர்ந்த அந்த நண்பர்கள் பல்வேறு கலாச்சாரங்களிலிருந்து அந்த பின்புலங்களிலிருந்து வந்தவர்களுக்கும் எனக்கு ஒரு பெரிய டிபேட் நடக்கும். எல்லாருமே பொருளாதார கூறுகளின் அடிப்படையில் அவருடைய தேசம் குறித்த பார்வையை முன்வைப்பார்கள். நான் மட்டும் தான் சோசியல் வேல்யூ சிஸ்டம், லவ் அண்ட் அஃபெக்ஷன்ங்கிற ஒரு பேசிஸ்லேருந்து என்னுடைய பார்வையை முன்வைப்பேன். அந்த காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அஃபிஷியலான டிபேட்ஸ் நடக்கும். அதெல்லாம் அவ்வளோ பெருசாக ஹாப்பியாக ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. சாயந்தரம் தான் பயங்கரமாக இருக்கும். அன்அஃபிஷியல் மீட்டிங்கில்
கிட்டத்தட்ட நீங்கள் யாரை வேணாலும் அடிக்கலாங்கிற அளவுக்கு பேசுவாங்க. பயங்கரமான சண்டைகள் நடக்கும். நான் எப்பொழுதுமே என் தேசம் அன்பால் ஆனது, we taught ahimsa to the entire world என்று தொடர்ந்து சொல்லுவேன். இன்றைக்கும் மனிதனை மனிதன் நேசிக்கிற உறவு எங்களிடம் இருக்கிறது என்பதை முன்வைப்பேன். சோத்துக்கு பிச்சை எடுக்கிற நாட்டில் இதெல்லாம் பேச்சான்றெல்லாம் முன்வைப்பாங்க. உங்களை எவ்வளோ முடியுமோ இல் ட்ரீட் பண்ணுவோம். நம்முடைய சிஸ்டம் ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்கும், அப்பா பார்க்கிற பிள்ளை நீ எப்படி திருமணம் செய்து கொள்ளுவாய், உன் அப்பா தானடா அதை திருமணம் செஞ்சுக்கணும். இட் இஸ் அப்சல்யூட்லி ரப்பிஷ். நான் அவங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டேன். எங்கள் அப்பா பார்க்குற பிள்ளை யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த பிள்ளையை எனக்கு நிச்சயம் பண்ணிய பிறகோ அல்லது இந்த பிள்ளை தான் நீ திருமணம் பண்ணிக்க போறேன்னு என்கிட்ட ஒப்புதல் கேட்ட பிறகோ தான் அந்த பிள்ளை எனக்கு தெரியுது. ஆனால் என் அப்பா பார்த்த பிள்ளையோடு நான் 50 வருஷம் வாழ்ந்துடுறேன். நீ 3 வருஷம் வாழ்ந்து பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு எப்படா 1 வருஷத்தில் விட்டுட்டு போயிடுற? உங்களுக்கு எங்கே இருக்கு கமிட்மெண்ட் பாயிண்ட்? என் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் இப்படி ஸ்ட்ராங்காக போயிட்டு இருப்பேன். அவர்கள் என்னை இமோஷனல் இடியட் என்று சொன்னார்கள். இந்தியன்ஸ் ஆர் இமோஷனல் இடியட்ஸ் என்று சொல்வார்கள். என் மீது எல்லோருக்கும் நல்ல மரியாதை உண்டு. நல்ல நண்பனாக இருக்கிறான், உலக விஷயங்கள் பேசுகிறான், எல்லா நாடுகளை பற்றியும் தெரிந்திருக்கிறான், இவனிடம் ஒரு புதிய பார்வை இருக்கிறது என்றெல்லாம் என் மீது அபிப்பிராயமும் அபிமானமும் இருந்தாலும் கூட எல்லா நண்பர்களும் தொடர்ந்து சொல்வது, ஆண் நண்பர்களும் பெண் தோழிகள் எல்லோருமே இந்தியன்ஸ் ஆர் இமோஷனல் இடியட்ஸ் என்று சொல்வார்கள். படிக்கட்டிலிருந்து இறங்குகிற நண்பன் தடுமாறி விழுகிற போது ஓ மை காட் என்று நான் சொல்வதை பார்த்து ஒய் ஆர் யூ ஆக்டிங் டூ மச் என்று சொல்வார்கள். சாப்பிட வரியான்னு கேட்டால் உனக்கு பெருசா நீ சாப்பிடு, வாட் இஸ் திஸ் இந்தியன்ஸ் ஆர் இமோஷனல் இடியட்ஸ் என்று சொல்வார்கள். நாங்கள் 4 பேர் சாப்பிட போனோம். அவங்க உள்ள எப்படி சாப்பிடான்னு தெரியல, சாப்பிட கூப்பிடாங்க, வாங்க போய் சாப்பிடுவோம் அப்படிமாங்க. நம்மளும் போனோம்னா சாப்பிட்டு முடிச்சோன்னே பில்லு வந்தோடனே உங்கள்கிட்ட இவ்வளோ நீ கொடுக்கணும்னு எழுதி கொடுப்பாங்க. இதை கொடு, டிப்ஸ் உள்பட ஷேர் பண்ணிடுவாங்க. இது எதுக்கு அவன் தனியாக போய் திங்க வேண்டியதானே? நான் ஒரு முறை சாப்பிட அழைத்த போது அதே போல் அவர்கள் நண்பர்களாக நான் சொன்ன, தயவு செய்து பணம் கொடுக்காதீர்கள், எங்கள் ஊரை பொறுத்தவரை இது அவமானம். நான் உன்னை உணவுக்கு அழைக்கிறேன் என்றால் அது என்னுடைய விருந்தோம்பல் தொடர்புடையது, என்னுடைய பொருளாதாரம் தொடர்புடையது அல்ல. Don't mix my. They said you are emotional idiots. You have to pay for your lunch. நீ சாப்பிட்ட பணத்துக்கு, நீ சாப்பிட்ட உணவுக்கு பணம் கொடுக்க வேண்டும், நீ செய்வது முட்டாள்தனம், யூ ஆர் an emotional idiot என்று சொன்னார்கள். அங்கிருந்த ஒரு நண்பனுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போனது. எல்லோரும் கான்ஃபரன்ஸுக்கு போன போது நான் மட்டும் கான்ஃபரன்ஸுக்கு லீவ் போட்டுட்டு அந்த பையன் கூட ஒரு நாள் முழுக்க இருந்து அவனுக்கு தேவையானதை செய்தேன். இடையிலே எகிப்திலிருந்து வந்த ஒரு தோழிக்கு காலிலே அடிபட்டு போனது. நம்ம ஊரில் ஆரஸ்பதி தைலம் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் நம்ம அம்மா கொடுத்து விடுவாங்கல்ல, அதெல்லாம் வச்சு அந்த பொண்ணுக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டு அந்த பெண்ணு நடக்கிறப்ப நான் கூட நின்று ஹெல்ப் பண்ணி அப்படி பண்ணேன். இந்தியன்ஸ் ஆர் இமோஷனல் இடியட் என்று சொன்னார்கள். உகாண்டாவிலிருந்து ஒரு பையனை எல்லோரும் கிண்டல் செய்து கொண்டே இருந்தார்கள். அவங்களுக்கு ஆப்பிரிக்கன் ஹிஸ்டரி நிறைய தெரியாது. அவர்களிடம் ஏன் அவன் அப்படி இருக்கிறான் என்று இன்டர்நெட்டில் போய் காட்டி உடைய நிலைமை இது என்ற விஷயத்தை அவனுக்காக பரிஞ்சு பேசினேன். ஒரு ஜிம்பாப்வே சகோதரருக்கு இன்சல்ட்டாக ஒரு விஷயம் நடந்த போது அவருக்காக எழுந்து நின்று நான் பேசினேன். இந்தியாக்காரன் பேசினா கொஞ்சம் பயப்படுவாங்க, பிகாஸ் யூ ஆர் ரெப்ரசென்டிங் 110 crore people. பாகிஸ்தான் சகோதரர் ஒருவருக்கு பிரச்சனை வந்த போது அவருக்காக நான் எழுந்து நின்று பேசினேன். இப்படியாக 40 நாட்கள் கழிந்தன. தமிழ் பாடல்கள் சொல்லிக் கொடுத்தேன். பஸ்ஸில் வரும்போது எல்லாரும் தூங்குறாங்கன்னா எல்லாரும் எழுப்புறதுக்காக நான் தமிழில் பாட்டு பாடுவேன். சாப்பிடும்போது உணவு எடுத்து நீ சாப்பிடுன்னு கையில் கொடுத்தேன். என்னுடைய ரூமுக்கு கூப்பிட்டு என் ஃப்ரெண்டை ஃபோனில், அங்கே என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவளுக்கு ஃபோன் பண்ணி லோக்கல் கால் அங்கெல்லாம் பண்ணி அரிசி சாதம் எப்படி சமைப்பதுன்னு சமைச்சு சிக்கன் செஞ்சு எல்லாருக்கும் ரூமில் விருந்தெல்லாம் பரிமாறினேன். என்னை தொடர்ந்து இமோஷனல் இடியட் என்றே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். 40வது நாள் எல்லோரும் கிளம்ப வேண்டிய நாள் வந்தது. 40 days we become a very good family. 40 நாட்கள் 40 நாடுகளைச் சேர்ந்த நண்பர்கள், உலகம் முழுவதும் அமெரிக்கா முழுவதுமான அந்த பயணம் நிறைவுக்கு வந்தது. 39வது நாள் இரவு நான் எல்லோருக்கும் முன்னதாக கிளம்பினேன். யாருக்கும் தெரியாது. என்னுடைய பிரயாணத்தினுடைய அமைப்பு அப்படி இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் வீட்டுக்கு போக வேண்டியிருந்ததால் 40ஆம் தேதி அங்கே ஒரு நிகழ்ச்சி இருக்கு, அந்த பிரிவு உபச்சார விழா அது இருக்கு. பட் நான் திடீர்னு கிளம்புறேன், யாருக்கும் தெரியாது. 39ஆம் தேதி இரவு என்னுடைய விமானம். எல்லா அறைக்கும் ஃபோன் செஞ்சு நான் சொன்னேன், ஐ எம் லீவிங் டு நைட், தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் என்று ஒவ்வொரு அறைக்கும் நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நான் கீழே வந்தேன். கீழே வந்து நான் பார்த்தபோது 39 நாடும் இந்த இமோஷனல் இடியட்டுக்கு கீழே நின்னான். வாழ்க்கையில் அவன் அன்பை பார்த்ததில்லை. நம்ம ஊரு பிள்ளைகளை விட ஒரு 7-8 பொம்பளை பிள்ளைய அப்படி அழுதுச்சு. கண்கள் கலங்கி கண்ணு தண்ணி ஊத்த ஊத்த எகிப்து, துனிசியா, பல்கேரியா எல்லா பேரும் அழுதான். எல்லோரிடமும் நான் சிரித்துக் கொண்டே சொன்னேன், ஐ எம் so happy and proud to say that I am an emotional idiot. நான் ஒரு இப்படிப்பட்ட உணர்வுபூர்வமான முட்டாளாக இருக்க நான் சந்தோஷப்படுகிறேன். வாழ்க்கையில நீ உறவை பார்த்ததில்லை, குடும்பத்தை பார்த்ததில்லை, நண்பனை பார்த்ததில்லை, உண்மையாக விசுவாசமாக வாழக்கூடிய சக மனிதரை நேசித்ததில்லை. உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தெரியாது. அந்த வாழ்க்கை தெரியாத ஒரே காரணத்தால் நீ என்ன இமோஷனல் இடியட் என்ன. I didn't call anybody to downstairs.
உங்கள் யாரையும் நீங்கள் கீழ்த்தளத்திற்கு வந்து என்னை வழி அனுப்பி வையுங்கள் என்று நான் கேட்கவே இல்லை. நான் அன்பால முட்டாளான ஒரு ஆளாக இருப்பதாக நீங்கள் உண்மையாகவே நம்பினால் நீங்கள் வந்திருக்க கூடாது. நீங்களா அழுவது முட்டாள்தனம் என்று சொன்னீர்கள். ஏன் அழறீங்க எல்லாரும்? நான் சிரித்துக் கொண்டே விடைபெறுகிறேன். ஐ எம் so happy to say I'm an emotional idiot அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன். இன்று வரை அந்த 40 நாள் அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்ட மிகச்சிறந்த அனுபவம் இதுதான். We are emotional idiots. Let us be emotional idiots. Nothing wrong. தப்பில்லை. இது நம்முடைய அடிப்படை அடையாளம். மனிதனுக்காக இறங்குவதும் விலங்குக்காக அழுவதும் நம்முடைய அடிப்படை நியாயம். இதை எல்லாத்தையும் தொலைச்சிட்டு பிள்ளைகளை MBA படிக்க வச்சு எந்த புண்ணியமும் இல்லை, FRCS படிக்க வச்சு எந்த புண்ணியமும் இல்லை. அது ஆடிட்டா என்ன பண்ண போகுது? கால்குலேட்டர் பண்ணுற வேலையை கால்குலேட்டரே பண்ணிடும், கம்ப்யூட்டர் பண்ண வேண்டிய வேலையை கம்ப்யூட்டர் பண்ணிடும், ஏரோப்ளேன் பண்ண வேண்டிய வேலையை ஏரோப்ளேன் பண்ணிடும், மனுஷன் பண்ண வேண்டிய மனுஷன்தான் பண்ணுவான். நீங்கள் நினைப்பது போல் பணம் எல்லாவற்றையும் பண்ணிட முடியும் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த பையன் மாசம் $1000 பணம் அனுப்பி ஏசி வசதி கொண்ட ஒரு முதியோர் இல்லத்திலே உங்களை வசதியாக வைத்திருக்கும் போது ஏன் வருத்தப்படுகிறீர்கள்? பணம் தான் எல்லாத்தையும் தந்துருச்சே. வயதான காலத்தில் என் பிள்ளை என் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று மனசு பதைக்கிறது. அதுதான் சமூக விழுமியம். அதை பணம் தரா. அது பணம் தரும் என்று தொடர்ந்து நாம் நம்பினால் அந்த பணத்துல சிரிச்சிட்டு இருக்க காந்தி தாத்தா சத்தம் போட்டு சிரிப்பார். அது ஒரு விரக்தி சிரிப்பு. இதுக்காரா உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தேன். வெள்ளக்காரங்கிட்டே விட்டு இருந்தாலாவது ஏதாவது இங்கிலீஷ் பேசிக்கிட்டு கொஞ்சம் சகப்பாவது பிறந்திருப்பிய, கருகருன்னு கிடக்கிறீங்களடா. We should believe in our value system. நாம் ஒரு மிகப்பெரிய சக்திக்கும் அபிமானத்திற்கும் சொந்தக்காரர்கள் என்பதை அடையாளப்படுத்த வேண்டும். I would like to re-insist this point again and again. Why I am telling this in this crowd? இந்த கூட்டத்தில் இந்த கருத்தை நான் முன்வைப்பதற்கு முகாந்திரம் என்ன? காரணம், சமூகம் பற்றிய நல்ல பார்வையோடு இருக்கக்கூடிய மனிதர்களை ஒரு திரள ஒரு இடத்தில் கிடைக்கிற போது இது போன்ற ஒரு தகவலை சொல்ல வேண்டும் என்பது எனக்காக அன்பு ரீதியாகவே ஏற்பட்ட ஒரு உணர்வு. இங்கு நான் பேசணும்னு நினைச்சு வந்த விஷயம் வேறு, ஆக்சுவலி ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஆனால் நான் பேசிக்கொண்டிருக்கிற விஷயம் வேறு. உண்மை எப்போதுமே அழகாக இருக்கும். அது தயாரிப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற அவசியம்லாம் கிடையாது. Let us believe ourselves. பிள்ளைகளை உருவாக்குவோம், மனிதர்களை உருவாக்குவோம். பள்ளிக்கூடங்கள் பாடம் சொல்லித்தரட்டும், குடும்பம் சமூக விழுமியத்தை சொல்லித்தரட்டும். இல்ல நம்ம பிள்ளைங்கள்லாம் பந்தய குதிரையாயி அடிக்கடி நடக்கிறது தானே. தூங்கிட்டு இருக்க பிள்ளைய போய் எழுப்புவாங்க, மாமா வந்திருக்காரு டான்ஸ் ஆடி காட்டு. பிள்ளைக்கு டான்ஸ் ஆடுறதுங்கிற சந்தோஷம் கிடையாது. அது மாமாவுக்கு காட்ட எல்லாத்தையும் அவன் டான்ஸ் ஆடிய புண்ணியம் இல்லை. அவர் மியூசிக் அகாடமியில் செக்ரட்டரியாவா இருக்காரு. தூங்கிட்டு இருக்கவன் அது அவனுடைய கலை, அவனுடைய சுதந்திரம். அதை அவன் விரும்பினால் என்று வெளிப்படுத்தக்கூடாது. நீங்கள் கோடி ரூபாய் கொடுத்து கூப்பிட்டாலும் எனக்கு மனசுக்கு ஒப்பவில்லை என்றால் கோபிநாத் ஒரு இடத்திற்கு வரமாட்டான். அந்த கட்ஸாக இருக்கணும் நமக்கு. நான் பேசுகிற கலையை நான் மதிக்கிறேன். என்னுடைய மேடைகளை நான் மிகச்சரியாக மட்டுமே தேர்வு செய்கிறேன். இந்த அரங்கத்திற்குள் வருகிற போது பாதி கூட இங்க கூட்டம் இல்லை. ஆனால் எனக்கு ஆழமாக தெரியும், கட்டாயமாக இந்த கூட்டம் உள்ள வருவாங்க. நம்ம மேல ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கணும். என்னுடைய மேடைகளை நான் தேர்வு செய்கிறேன். காரணம், என் பேச்சையும் அதில் இருக்கிற நாணயத்தையும் அதில் இருக்கிற உண்மையையும் நானே மதிக்கவில்லை என்றால் நீங்கள் மதிக்க மாட்டீங்க. அதான் உண்மை. அதை பணத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் ஒரு நாளும் விலை பேச முடியாது. இந்த அறிவு என்பது 1000 பேர் கொட்டி கொடுத்தது. இதை சரியான இடத்தில் தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். கடை திறப்பு விழாக்கு வந்துருங்க, கருமாதி வச்சிருக்க வந்துருங்க, நல்லா வச்சுக்கங்க. எந்த மனிதரிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பது எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. இது நீங்கள் கொடுத்த இடம். இந்த இடத்துக்கு நான் வந்து நிக்கிறதுக்கு நீங்க காரணம். உங்களிடம் நான் விசுவாசமாக இருக்க வேண்டும். அது பணமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு முடிந்த வடிவிலே ஒருவன் திரும்பி கொடுக்கணும். அது நம்ம பிள்ளைகளுக்கு தோணும். நான் நானாக வந்து விடவில்லை, நீங்கள் நீங்களாக வந்து விடவில்லை. 30-35 வயசுல ஒருத்தனுக்கு பேச முடியுதுன்னா அதுல அவ்வளவு பேருடைய அறிவு இருக்கு. நான் சந்தித்த மனிதர்களுக்கு சொன்னது இருக்கிறது. சபை எனக்கு சொல்லி தந்தது இருக்கு. அவருடைய அப்பா இருக்கா, அவருடைய அம்மா இருக்காங்க, ஆசிரியர் இருக்கார், தெருவில் போனவன், வழியில வந்த நிகழ்ச்சிக்கு வந்தவன், அவ்வளவு பேர் இருக்கான். இவ்வளவு பேர் சேர்த்து தான் நான். அப்ப நான் தான் இந்த சமூகம். இந்த சமூகம் என் குடும்பம் மாதிரி. என் குடும்பத்துக்கும் என் சமூகத்துக்கும் நான் செய்யணுங்கிற உணர்வு எனக்கு வரணும். இது வராமல் போனால் வாழ்க்கை அடிநிலைக்கு போகும். பிள்ளைகளுடைய அறிவை போற்றுங்கள், அதை வேடிக்கை பொருளாக மாற்றாது. அதனாலதான் இதெல்லாம் நடக்குது. தூங்கிட்டு எழுப்பி பாட சொல்றது. மாமா வந்திருக்காங்க டான்ஸ் ஆடி, அன்னைக்கு ஒரு நல்ல செப்பு பட்டியை போடுறா, அவருக்கு பிள்ளை நல்லா டான்ஸ் ஆடுறான், அதை விட இவன் டான்ஸ் ஆடுறான். அவன் ஒரு பந்தய குதிரை.
அவனுக்கு டான்ஸ் ஆடணுங்கிற மூடு இருக்கப்போ அம்மாவா நான் டான்ஸ் ஆடுறதை பாருன்னு சொல்றப்ப எத்தனை அம்மா போனோம்? உனக்கு வேற வேலையே இல்லை, எப்ப பாரு ஆடிட்டே இருக்கு. அது அவனுடைய கலை, அவனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சிறப்பு தகுதி. அதை அவன் விரும்புகிற போது அவன் குடும்பம் அதற்காக கைத்தட்டணும். இல்லைன்னா நீங்க காசு கொடுத்து சினிமா பார்க்குற இடத்துல உங்க பிள்ளைய வச்சுட்டீங்கன்னு அர்த்தம். அவன் உங்கள் படைப்பு, நீங்க அவனை மதிக்கணும். அவனை அறிவாக பார்க்கிற ஒரு மனோநிலை உங்களுக்கு வேண்டும், அது ஒரு பொருள் அல்ல. இன்னைக்கு பிள்ளைங்களாம் எந்த லெவலில் வளர்ந்துருக்கு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு அறிவை கொட்டியிருக்கோம். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு சின்ன பிள்ளைய யூகேஜியில் சேர்க்கறதுக்காக என்ன ரெக்கமெண்டேஷன் கூட்டு போனாங்க. அந்த ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட் என்னுடைய ஃபேனு என்னை பார்த்தா அவங்க சீட்டு கொடுப்பாங்கன்னு என் ஃப்ரெண்டு கட்டாயம் நீ வரணுண்டான்னு என் ஃப்ரெண்டும் அவன் பொண்டாட்டியும் இழுத்துட்டு போயிட்டாங்க என்ன. அந்த குழந்தை மகா புத்திசாலி. அவளுக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க யூகேஜி. தூக்கி அந்த டேபிளில் உட்கார வச்சுட்டு 3 பேர் கொண்ட குழு, 11 பேர் கொண்ட குழு மாதிரி 3 மெம்பர் பேனல் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. முதல் கேள்வி அந்த கரஸ்பாண்டன்ட் கேட்டாங்க, நீ ஏதாவது சொல்லு அப்படின்னாங்க. அது எடுத்தனுமே சொல்லிச்சு, ஆஸ்க் மீ சம்திங் தென் ஐ வில் டெல் யூ, ஐ கான்ட் சே வாட் எவர் யூ வாண்ட் இஸ் டெல் மீ சம்திங் அப்படின்னாங்க. யூ ஆஸ்க் மீ சம்திங் தென் ஐ வில் டெல் யூ விச் யூ வாண்ட், உனக்கு என்ன வேணும்னு சொல்லுனா. முதல்ல இந்த அம்மாவுக்கு ஜக்கிருச்சு, என்னடா அப்படி சொல்றதுன்ட்டு. ஓகே, நீ ஏதாவது போயம் கதை ஏதாவது சொல்றியா அப்படின்னா, கேன் யூ சே சம் போயம் ஆர் சம் ஸ்டோரி அப்படின்னாங்க. டெல் மீ கிளியர்லி யூ வாண்ட் ஸ்டோரி ஆர் அ போயம். அடுத்த கேள்வி அது ஒன்று. ஓ ஓகே, தென் டெல் மீ a ஸ்டோரி அப்படின்னாங்க அந்த கரஸ்பாண்டன்ட். டெல் மீ வெரி கிளியர்லி த ஸ்டோரி விச் ஐ ரெட் ஆர் விச் ஐ ரோட் அப்படின்னா. நான் எழுதின கதையை சொல்லட்டா இல்லை படித்த கதையை சொல்லட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. நீ கதையெல்லாம் கூட எழுதுவியா அப்படின்னுச்சு. ஓ எழுதுவனே அப்படின்ன உடனேயும், அப்போ நீ எழுதின கதையை சொல்லுனவுடனே அந்த பொண்ணு ஒரு கதை சொன்னா. ஆசம், நான் மிரண்டுட்டேன். அவள் சொன்ன கதைக்குள்ளே அவளுடைய அறிவும் அவளுடைய எக்ஸ்போஷரும் அதை ஒன்றாக சென்று தேர்க்கிற அந்த த்ரெட்டும் எவனுக்குமே வராது. ராமாவுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் சீதா, ராமாயணத்தில் ஆரம்பிக்குது கதை. ராமாவுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் பொண்டாட்டிங்கிற கதை மாறிஸ். டிவி சொல்லி கொடுத்துருச்சு, பொண்டாட்டி எல்லாம் இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. ராமாவுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் சீதா. சீதா ரொம்ப அழகான பொண்ணு என்ன மாதிரி அப்படின்னா அவளை சொல்றா. சீதா ரொம்ப அழகான பொண்ணு என்ன மாதிரி. அவரை பக்கத்து ஸ்டேட்ல இருக்க கிங் ராவணன் கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டார். கிட்னாப் பண்ணிட்டு போன உடனேயும் ராமா அப்ரோச் யார் தெரியுமா? ஹனுமன் கிடையாது, ஹல்க். இந்த அஜானு பாகுவா கார்ட்டூன்ல ஒரு கேரக்டர் வருமே ஹல்க். அவன் அந்த கேரக்டர் எப்படி டிசைட் பண்றா பாருங்க. ஒருத்தனை போய் மிரட்டி அந்த பொண்ணை திரும்ப கூட்டு வரணும்னா அவன் ஆஜானு பாகுவா இருக்கணும். அனுமார் எப்போ மலையை தூக்கிக்கிட்டு பறந்து, ஏற்கனவே ஏர் டிராபிக் நிறைய இருக்கு. ஹல்க் ஹி அப்ரோச் ஹல்க். அதற்குள்ளே இன்னொரு அருமையான விஷயம் அடங்கி இருக்கிறது. உங்களுக்கு உதவி தேவை என்றால் நீங்கள் தான் போய் கேட்க வேண்டும் அடுத்தவரிடம். He approached Hulk. Hulk accepted that offer. அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அந்த கதை பயங்கரமாக போகுது. போகிற வழியில் அவன் சில பிரச்சனைகளை சந்திக்கிறான். சந்திக்கிறப்போ அவன் வந்து கரெக்டாக சொன்னாங்க. அதை ஏதோ ஒரு பார்டர் சம்திங் ஷீ செட். அவங்க அப்பா வந்து ஒரு ரிப்போர்ட்ரு, அவன் கண்டிக்கு கூட்டு போயிருந்தான் இவளை கிரிக்கெட் மேட்ச் அப்போ. இப்போ எல்கேஜி படிக்கிறப்ப கண்டியாக எங்கேயோ போயிட்டாரு. யார்? ஹல்க் போயிட்டார். அங்கே போன பிறகு அவர் நிறைய மலைகள் ஏற வேண்டியிருந்துச்சு. எங்க ராவணனை மீட் பண்ணி அந்த ஒய்ஃப் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டு வர்றதுக்கு. இமீடியட்லி he contacted his old good friend ஸ்பைடர்மேன். ஸ்பைடர்மேன் மேல ஹல்க் ஏறிட்டார். ஸ்பைடர்மேன் டக் 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 டக்னு போயிட்டு பேசி, இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். he convinced ராவணான்னா, he attacked ராவணானே சொல்லல, he convinced ராவணா and then he come back. வந்துட்டு எல்லாம் பண்ணி ஹல்க் வந்து சீதையை கூட்டு வராரு. கூட்டு வந்துட்டு வேளச்சேரி வந்துட்டாராம். எங்க? சென்னை வேளச்சேரி வந்துட்டார். எக்ஸ்ட்ரீம் எண்டு தான், நான் ரொம்ப மிரண்டு போனேன். வேளச்சேரி வந்துட்டாரு. வேளச்சேரி வந்த உடனேயும் அவருக்கு வீடு மறந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவரையே வேளச்சேரிக்கு வரணும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. இன்னொன்னு வேளச்சேரிக்கு அவர் வந்துட்டாரு, பட் வேளச்சேரி வந்தவனுடைய வீடு மறந்து போச்சு. அப்போ அங்க டோரா வந்துச்சு அப்படின்னா. சி டோரா இஸ் அ கேரக்டர். எனக்கு அப்பதான் தெரியும் டோரா வழிகாட்டக்கூடிய ஒரு கேரக்டர்னு. டோரா கரெக்டாக அழைச்சிட்டு வந்து அண்ணா நகர் 2nd ஸ்ட்ரீட்ல விட்டுருச்சு. ஏன் அண்ணா நகர் 2nd ஸ்ட்ரீட்ல விடணும் அப்படின்னு, அதுதானே சீதா வீடு, நான் தான் அந்த சீதா அப்படின்னா. வாட் a big choreography தெரியுமா? அது எவ்வளவு பெரிய ஸ்கெட்ச். இந்த பிள்ளைக்கு நீங்க எப்படி பாடம் சொல்லி தர முடியும்? அவங்க பயந்துட்டாங்க. she said sorry, நான் சேர்த்துக்க முடியாதுன்ட்டாங்க.
அப்புறமா நான் அவங்க கிட்ட பேசி அவங்க யூகேஜி கொடுக்க முடியாது, வேணா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தர்றேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்து விட்டாங்க. இப்போ டெய்லி எனக்கு அவ ஃபோன் பண்றான், மை டீச்சர்ஸ் ஆர் வேஸ்ட், இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. நான் when I was 1 year old நான் படிச்சது இப்பதான் இவங்க சொல்றாங்க. இவ அவங்க கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் வர்றதுக்கு காரணம் ஆஸ்திரியாவா ஜெர்மனியான்னு கேட்டிருக்கான். பிஎட் படிச்ச டீச்சர், நானே இன்னும் அதை படிக்கலன்னு இருக்காது. பள்ளிக்கூடம் அவளை எக்ஸைட் பண்ணல, பெருமையாகவும் சந்தோஷமா இருக்கு ஒரு பக்கம். காரணம் என்னன்னா இன்டர்நெட்ல போயிட்டு அவ எனக்கு சைட்ல ரெஃபர் பண்றா, விக்கிபீடியா போய் செக் பண்ணுமாமா உனக்கு தெரியும். எது 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை சொல்லுது, such a brilliant kid. இந்த குழந்தையின் அறிவோடு அன்பும் சரியாக சேர்க்கப்படும் என்றால் who can, யாரால் இந்த தேசத்தை ஜெயிக்க முடியும் நினைச்சு பாருங்க. இந்த அறிவோடு இதே விகிதாச்சாரத்தில் அன்பும் சேர்க்கப்படும் என்றால், பாசமும் சேர்க்கப்படும் என்றால் யாரால் இந்த தேசத்திற்கு சவால் விட முடியும்? அன்பும் அறிவும் ஒரு சேர பயணிக்கிற போது உலக நாடுகள் எப்போதும் உங்களை உச்சத்திலே வைத்திருக்கும். அதற்கான தொடக்க புள்ளியாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டதில் எனக்கு ஆழமான சந்தோஷம். நன்றி, வணக்கம்.